بسم الله الرحمن الرحيم. இன்னும் இப்ராஹிம் நபியுடைய நீங்க வாழ்க்கையிலே பார்க்கலாம். புகாரி இடம்பெற்ற செய்தி, அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு கட்டளை போடுகின்றான். எப்படி கட்டளை? உங்களுடைய குழந்தை குட்டிய ஹாஜராவையும் இஸ்மாயிலையும் மக்காவுல கொண்டு வந்து விடு, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் விட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஆலயம் எப்படி இருக்கு? மக்கா ஒரு தண்ணி கூட இல்ல, செடி கொடி கூட இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்படிப்பட்ட இடத்துல விட்டு விட்டு செல்லும்படி அல்லாஹ் சொல்கின்றான். இப்ராஹிம் மனைவி மக்களை கொண்டு வந்து அங்க விடுறாங்க. பச்சை குழந்தை, மனைவி, கொஞ்சோண்டு பேரிச்சம்பழம், கொஞ்சோண்டு தண்ணி, இதை மட்டும் விட்டுட்டு திரும்புறாங்க. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஐன ததுஹபு யா இப்ராஹிம், இப்ராஹிமே எங்க போறீங்க? யாருமே இல்லையப்பா. லைஸ ஃபீ இன்சுன் வலா ஷையுன் வந்த தத்ருகுனா பி ஹாதல் வாதி அல்லதி லைஸ ஃபீ இன்சுன் வலா ஷையுன். இந்த பள்ளத்தாக்குல விட்டு போறீங்களே, இங்க ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒரு மரம், செடி, கொடி ஏதாவது ஒண்ணு இருக்கா? தண்ணி இருக்கா? ஒண்ணுமே இல்லையே, எப்படி எங்களை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அல்லாஹ் தான் உங்களை விட்டுட்டு போக சொன்னானே அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அமைதியா இருக்கிறாங்க. அப்படின்னா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாங்கிறாங்க. இப்ப பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி மரஞ்செடி கொடி இல்ல இல்ல, தண்ணி இல்ல இல்ல, மக்களே இல்ல இல்ல, இப்ராஹிம் நபிக்கு சக்தி இருக்குன்னு சொன்னா இப்ராஹிம் நபி என்ன பண்ணிருக்கணும்? டஸ் புஷ் அப்படின்னு சொல்லி, இந்த பக்கம் தண்ணி வா, இந்த பக்கம் செடி கொடி வா, இந்த பக்கம் உயிரினங்கள் வா, இந்த பக்கம் கால்நடை வா, இந்த பக்கம் ஒட்டகம் வா, அந்த பக்கம் மாடு வா, எல்லாம் வா, மனுஷங்கள்லாம் வாங்க அப்படின்னு மந்திரம் பண்ணி எல்லா விதத்தையும் கொண்டு வந்திருக்கணும். இப்ராஹிம் நபிக்கு சக்தி இருந்தா. இப்ராஹிம் நபியால முடிஞ்சா? இல்ல. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு, அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. நபியுடைய மனைவி ஏன் இந்த கஷ்டம்? இப்ராஹிம் நபி சுண்டுனா உடனே வர வைக்க வேண்டியதானே, ஊற்ற வர வைக்க வேண்டியதானே, மரம் செடி கொடி உருவாக்க வேண்டியதானே. முடிஞ்சா? முடியல. என்ன பண்றாங்க? அங்கதான் பெட்டி சொல்ல போறாங்க. எங்க? அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. ரொம்ப தூரத்துல போய் அல்லாஹ்வை பார்த்து கேட்கிறாங்க, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ இந்த பைத்திக்கல் முஹர்ரம், இறைவா பயிரே முளையாத ஒரு இடத்துல என்னுடைய குடும்பத்தை விட்டு விட்டு வந்திருக்கிறேன். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுவதற்காக அவங்க போயிருக்காங்க. ஃபஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். எனவே மக்களுடைய உள்ளமெல்லாம் அந்த இடத்தை நோக்கி சாயக்கூடியதாக நீ ஆக்கு. அல்லாஹ்ட்ட தான் கேட்கிறாங்க. அவங்களால உருவாக்க முடியல, மக்கள் எல்லாம் வரக்கூடியவர்களாக அங்க ஆக்கு. பழங்கள் அங்க உருவாக்கி கொடு, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான வசதியை செஞ்சு கொடு, தண்ணிய கொடு கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்டாங்க? அவங்கள உருவாக்கிட்டாங்களா? ஏன் அவங்கள உருவாக்க வேண்டியதானே? மனைவி மக்களுக்கு அந்த மாதிரி செஞ்சுட்டு போக வேண்டியதானே? முடிஞ்சா? முடியவில்லை. இப்ராஹிம் நபி நெருப்பை பிடிச்சு தள்ளுறாங்க இணை வைப்பாளர்கள், முஷ்ரிக்கீன்கள். அப்ப இப்ராஹிம் நபியால அந்த நெருப்பை ஏசி மாதிரி மாத்த முடிஞ்சா? அந்த நெருப்பை அழிக்க முடிஞ்சா? இப்ராஹிம் நபிக்கு சக்தி இருந்தா என்ன செய்யணும்? ஒரு மந்திரத்தை போட்டு வானத்தை நோக்கி கையை உயர்த்தி இருக்கணும். உடனே வானத்து மழையா கொட்டி அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சு போயிருக்கணும். அப்படி இப்ராஹிம் நபி பண்ணிருக்கணுமா இல்லையா? இப்ராஹிம் நபிக்கு செய்ய முடிஞ்சா? நெருப்பு அணைக்க முடிஞ்சா? நெருப்பு பிடிச்சு தள்ளி விட்டாங்க, பறக்கவாது முடிஞ்சா? அவளியெல்லாம் பறக்கிறாரு, இங்க இருந்து அங்க கையை நீட்டுறாரு. அதனால கதை சொல்றாங்க. இப்ராஹிம் நபியால தப்பிக்க முடியல, நெருப்பு குண்டத்துல விழுகுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? மந்திரம் போட்டு சக்தியை வெளிப்படுத்தினாங்களா? முடிஞ்சா அவங்களால? அவங்க சொன்னது என்னது? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் காப்பாத்துவான், அல்லாஹ்வால தான் காப்பாற்ற முடியும். வ நிஅமல் வக்கீல், இதை எனக்கு தேவையான பாதுகாப்பை தரக்கூடியவன் அல்லாஹ் தான் என்று அல்லாஹ்வைத்தான் சொன்னாங்களே தவிர என்னால முடியும் சொன்னாங்களா? நான் என்ன பாதுகாத்துக் கொள்வேன்னு சொன்னாங்களா? இல்ல. கடைசியில காப்பாத்தினது யாரு? இப்ராஹிம் நபி தானாவே காப்பாத்தி கொண்டாரா? அல்லாஹ் தான் சொன்ன. நெருப்பு பார்த்து யானாரு கூனி பரதம் வசலாமா, நெருப்பை இப்ராஹிமுக்கு நீ ஏசியாக மாறிவிடு, குளிராக மாறிவிடு. அல்லாஹ் தான் சொன்னா. அப்ப என்ன நபிமார்களுக்கு சக்தி இருக்கிறது? இப்படி பல சான்றுகள் இருக்கிறது. ஜக்கரியா அவங்க வயசான காலம் வரைக்கும் குழந்தையே இல்ல, துவா கேட்கிறாங்க குழந்தையே இல்ல. ஏன் இந்த ஹலீலவுன் குழந்தை கொடுக்கிற ஆளு இவரால முடியும் அப்படின்னா ஏன் ஒரு நபினால முடியல? நபி என்ன செய்யறாரு? ஜக்கரியா அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பி இன்னி வஹனல் அதுமு மின்னி, என்னுடைய இறைவா என்னுடைய எலும்புகள் தளர்ந்து விட்டது. வஸ்தால ரஸு ஷைபா, என்னுடைய முடி நரையால் மின்னுகிறது. என் பொண்டாட்டிக்கு நானே குழந்தை உருவாக்க முடியுமா? உருவாக்க முடிஞ்சிருந்தா அவங்க ஏங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க? உருவாக்கி இருப்பாங்களே, மனைவிடைய வைத்த தடவி குழந்தை உருவாக்கி இருப்பாங்களே, குழந்தை வந்திருக்குமே.
யார்கிட்ட கேட்கிறாங்க? வலம் மக்குன் பி துஆயிக ரப்பி ஷகியா. ஆனாலும் என்னுடைய எலும்பு தளர்ந்தாலும் என்னுடைய முடி நரைத்தாவிட்டாலும் உன்னிடத்தில் துவா செய்வதனால் ஒருபோதும் நான் நஷ்டவாளியாக மாறிவிட மாட்டேன் சொன்னாங்களா இல்லையா? அப்ப நபிமார்களுக்கு சக்தி இல்லைன்னு புரியுதா இல்லையா? தெளிவாக இப்படி ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. இது ஒரு வாதம், அடிப்படையற்ற வாதம். அடுத்து ஒண்ணு சொல்லுவாங்க, குர்ஆன் ஹதீஸ் என்ன செய்ய முடியாது, பின்பற்ற முடியாதான், குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதாதான். மூணாவது வேணுமா? அது என்ன வேணுமா? கலீல் ஒண்ணு வேணுமா? மூணாவது யார் வேணும்? கலீல் ஒண்ணு வேணும், அஹ்ல பைத் வேணும், குர்ஆன் ஹதீஸ் பத்தாது அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க குர்ஆன் ஹதீஸ் போதும் சொல்லி, இவங்க சொல்றாங்க இல்ல குர்ஆன் ஹதீஸ் போதாது, மூணாவது வேணுங்கிறாங்க. அப்ப யாருடைய சொல்ல இவங்க பழிக்கிறாங்க? அல்லாஹ் மேல குறை சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மேல குறை சொல்றாங்க. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான். அதுக்கு பின்னாடி மூணாவது வேணும்னு சொன்னா என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிமுறை தெரியல, அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாம போச்சு. மூணாவது கலீல் ஒண்ணு வேணுங்கிற விஷயம் அல்லாஹ்வுக்கு தெரியல, ரசூலுக்கு தெரியல அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. இன்னும் குர்ஆன் ஹதீஸை விட இவங்க தான் பெருசா. ஏன்? குர்ஆனை படிச்சா ஒரு நேர்வழி பெற முடியாது, ஹதீஸை படித்தால் நேர்வழி பெற முடியாது. எது மெயினா வேணுமா? இந்த கலீலும் மெயினா வேணுமா, இவங்க மெயினா வேணுமா, முக்கியமா வேணுமா? இவங்க இருந்தாதான் நேர்வழி பெற முடியுமா? குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்வழி பெற முடியுமா? முடியாது, முடியாது. குர்ஆனை வச்சு நேர்வழி முடியாது, ஹதீஸை வச்சு நேர்வழி முடியாது. இப்படி பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய வழிகேடு ஏற்கனவே உங்களுக்கு விளக்கி இருக்கும். அதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. மூசா நபிக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தானா இல்லையா? கொடுத்தான். ஈசா நபிக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தானா இல்லையா? கொடுத்தான். அவங்களுக்கு ஹதீஸ் மாதிரி உபதேசத்தை கொடுத்தானா இல்லையா? கொடுத்தான். அப்புறம் அவங்க வழிகேட்டுல போனாங்க. கேள்வி, குர்ஆன் ஹதீஸ் பத்தாதுங்கிறதுக்கு கேள்வி. அப்பயும் அவங்க வழிகேட்டுல போனாங்க. அப்ப குர்ஆன் ஹதீஸ் பத்தலங்கிறதுனால தானே அவங்க வழிகேட்டுல போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வாதமா? இது அவங்க ஏன் வழிகேட்டுல போன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். நபது அவர்கள் தங்களுடைய முதுகுக்கு பின்னால் வேதத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள். மூசா நபிக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை அவங்க கடைபிடிச்சிருந்தா முஸ்லிமா இருந்திருப்பான். அவையும் கடைபிடிக்கல. பத்தலையா காரணம்? ரெண்டு பத்தலங்கிறதா காரணம்? போதும், ரெண்டு தான் வேண்டும். ஆனா வழிகட்டதுக்கு என்ன காரணம்? அவன் அதை கடைபிடிக்கவில்லை, முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவங்க சொல்லக்கூடியது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பெண்மணி நல்ல ஒரு அழகான கணவனை வைத்திருக்கிறாள், அழகான கணவனை வைத்திருக்கிறாள், எல்லாத்திலையும் திறமையா இருக்கிறான், அவனுடைய தேவைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில இருக்கிறான். ஆனா அவன் என்ன செய்யறான்னு சொன்னா பல ஆண்களுடன் விபச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறாள், பல ஆண்களுடன் விபச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறாள். இப்ப இந்த மாதிரி பேசுறாங்க பாருங்க, இந்த ஆட்கள் பாக்குறாங்க, சிந்திக்கிறாங்க, ஆய்வு செய்யறாங்க. எப்படி ஆய்வு செய்யறாங்க? அந்த பெண்ணை பாக்குறாங்க, இந்த பெண்மணிக்கு ஒரு கணவன் பத்தவில்லை. ஏன்? ஒரு கணவன் போதும் என்றால் இவள் பலரிடம் செல்வாளா? செல்ல மாட்டாள். அதனால் பெண்களுக்கு பல கணவன்கள் தேவைப்படுகிறது. அதனால எல்லா பெண்களும் பல புருஷனை வச்சுக்கணும், எல்லா பெண்களும் உபச்சாரம் செய்யணும், ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் பத்தாது அப்படின்னு சொன்னா இது அறிவுபூர்வமான வாதமா? இது சரியான வாதமா? என்ன சொல்லுவோம்? எவ்வளவு மோசமான கருத்தை சொல்றான் பாரு. அவளுக்கு அந்த கணவனை பயன்படுத்த தெரியல, ஒழுக்கம் கெட்டவன், பயன்படுத்த தெரியாம, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனம், அது தெரியாம அவ போறா. இதனால எல்லா பேரும் இப்படியா? அது மாதிரி குர்ஆன் ஹதீஸ செயல்படுத்த தெரியாம அவங்க வழிகேட்டுல போனா அதை வைத்துக் கொண்டு அதனால குர்ஆன் ஹதீஸ வச்சு வெளியே நேர்வழி பெற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. டார்ச் இருக்கு, இந்த அருக்கு டார்ச், நான் போறேன், இருட்டுல போறேன், இதை ஆன் பண்ணா வெளிச்சம் வரும். ஆனா நான் என்ன பண்றேன்? இதை ஆன் பண்ண தெரியாம சும்மா இப்படியே கொண்டு போறேன் நைட்ல. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் சும்மா வெளிச்சமே இல்ல, ஆன் பண்ணணும்ல, வெளிச்சமே இல்ல, அதனால கம்பை தூக்கிட்டு வா, கம்பு வந்தா என்ன செய்ய, வெளிச்சம் வந்துடும், போயிடலாம், தடியை தூக்கிட்டு வா, விளக்கமாத தூக்கிட்டு வா, பாய தூக்கிட்டு வா, தலை கண்ட கண்டையாவது தூக்கிட்டு வாங்கிறேன் நான். இப்ப என்ன சொல்வீங்க? அட முட்டாளு, நீ வச்சிருக்க டார்ச் தாண்டா, அது எப்படா உனக்கு உதவும், எப்படா உனக்கு நேர்வழி காட்டும், எப்படா உனக்கு பாதையை காட்டும்? அதை நீ ஆன் பண்ணணும், ஆன் பண்ணாதான் உனக்கு வழியை காட்டும். பயன்படுத்தாம வச்சிருந்தா
உனக்கு வெளிச்சம் வருமா? இதை நீ பயன்படுத்தாம வச்சிருந்தா நீ என்ன விளக்கமா தூக்கிட்டு வந்தாலும் அது ஒண்ணும் செய்ய முடியாது. நீ கம்ப தூக்கிட்டு வந்து என்ன செய்ய போற? அப்படிதானே கேட்போம். குர்ஆனை வச்சிருந்தா பத்தாது, அதை செயல்படுத்தினால்தான் நேர்வழி. அதை அந்த சமூகத்தார்கள் செய்யவில்லை, ஆனா வழிகாட்டில் போனாங்க. அதுக்கு பார்த்தோம்னா பெரிய அறிவுபூர்வமான வாதம் மாதிரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது பாருங்க, ரசூலுல்லாஹ் நம்ம சொல்றோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நம்மை போன்ற மனிதன் தான் அப்படின்னு சொல்றோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் மனுஷன் கிடையாது, அவங்க யாரா? விண்ணுலக ஏற்றுமதி. ரசூலுல்லாஹ் எங்க இருந்து வந்தாங்க? வானத்திலிருந்து வந்தாங்களாம். இங்கெல்லாம் வரல. அவங்கள மனுஷன் கிடையாது, அவங்க வித்தியாசமான ஜாதி அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்? குர்ஆன், திருமலை குர்ஆன் விண்ணுலகத்திலிருந்து வந்துச்சு. அப்ப விண்ணுலகத்தை விளக்க விண்ணுலகத்திலிருந்து தானே ஆள் வரணும். அவங்க லாஜிக் என்ன, இவங்க அல்லாஹ் மாதிரி, இவங்களுக்கு தான் எல்லா விஷயம் தெரியும் மாதிரி. அல்லாஹ் மனுஷனுக்கு விளங்குற மாதிரி படைச்சிருக்கான். அதை ஏன் விளக்குறதுக்கு மனுஷனை உருவாக்குன என்ன இருக்கு? அல்லாஹ் அதான குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்று தான். எந்த விஷயத்துல? நம்மள மாதிரி குணத்திலையா? கிடையாது. குணத்தில் நம்மை விட உயர்ந்தவர்கள், பண்பாட்டில் நம்மை விட உயர்ந்தவர்கள், தக்வாவில் இறையச்சத்தில் நம்மை விட உயர்ந்தவர்கள், பணிவில் நம்மை விட உயர்ந்தவர்கள், இஹ்லாஸ் மன தூய்மையில் நம்மை விட உயர்ந்தவர்கள். இதெல்லாம் நம்மளை போல கிடையாது நபிகள் நாயகம். இதுல நம்மள மாதிரி, மனித தன்மையில் நம்மள மாதிரி. எப்படி நமக்கு பசி வருதோ அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பசி வரும். நமக்கு எப்படி தூக்கம் வருதோ ரசூலுல்லாஹ்வுக்கு தூக்கம் வரும். நமக்கு எப்படி மலஞ்சலம் வருதோ ரசூலுல்லாஹ்வுக்கு மலஞ்சலம் வரும். நமக்கு எப்படி களைப்பு வருதோ அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு களைப்பு வரும். நமக்கு எப்படி நோய் வருதோ ரசூலுல்லாஹ்வுக்கு நோய் வரும். மனித தன்மையில் நபிகள் நாயகம் நம்மை போன்றவர்கள். சொல்றோமா இல்லையா? இதைத்தானே அல்லாஹ் சொல்றான். இதை சொன்னா ரசூலுல்லாஹ் நம்மள மாதிரிங்கிறாங்க. அதுதானே உண்மை. மனிதத்தன்மை ரசூலுல்லாஹ் நம்மள மாதிரி தானே. அவங்க மலஞ்சலம் கழிக்கலையா? அவங்க தூங்கலையா? அவங்களுக்கு நோய் வரலையா? என்ன சொல்றீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 18வது அத்தியாயம் 110வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்கின்றான், குல் இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும். நபியே சொல்லு மக்களுக்கு. எப்படி சொல்லு? இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், உங்களை மாதிரி மனுஷன் தான், எல்லா விஷயத்தையும் மனுஷன் மாதிரி தான் இருப்பேன். ஆனா என்ன வித்தியாசம்? யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய கடவுள் ஒருவன் தான் எனக்கு வஹியா அறிவிக்கப்படுகிறது. இதுதான் வித்தியாசம். ரசூலுல்லாஹ்வுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வரும், நமக்கு வஹி வராது. இதுதான் வித்தியாசம். அவர்கள் தூதர், நாம் தூதர் கிடையாது. இதுதான் வித்தியாசமே தவிர நம்மள மாதிரி பலகீனங்கள் இருக்கிறது, நம்மை போன்று அவர்களுக்கும் தேவை இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹதீஸ்ல கூட பார்க்கலாம். புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி 401வது ஹதீஸ். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி தொலை வைக்கிறாங்க. தொலை வைக்கும் போது ரக்காயத்தை குறைச்சு தொழுதுறாங்க, மறந்து ரக்காயத்தை விட்டுறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகை மாற்றப்பட்டு விட்டதா? தொழுகையில் ஏதாவது குறைக்கப்பட்டு விட்டதா? தொழுகை நீங்க குறைச்சு தொலை வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாருங்க நம்ம சொல்றது அப்படியே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வலாக்கின் இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். அன்சா கமா தன்சௌன, நீங்கள் எப்படி மறக்கிறீர்களோ அதுபோல நானும் மறப்பேன். எப்படி பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் தெரிஞ்ச விஷயத்தை கூட மறந்துடுவேன். தெரியாத விஷயத்தை தெரியறத விடுங்க, தெரிஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க, அறிவுல மண்டையில ஞாபகப்படுத்தி வச்சிருப்போம் பாருங்க, அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி மறப்பீர்களோ அது மாதிரி நானும் மறப்பேன். ஃபைதா நசீது ஃபதக்கிரூனி, நான் மறந்தால் எனக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி, நான் உங்களை மாதிரி மனுஷன் தான்ப்பா அப்படிங்கிறாங்க. இன்னும் பாக்குறோம் இப்னு மாஜாவுல 2461வது செய்தி. ரசூல் மதீனாவுக்கு வர்றாங்க, சஹாபாக்கள் ஒரு செயலை செய்யறாங்க. என்ன செயலு? ஆண் பேரிச்ச மரத்தையும் பெண் பேரிச்ச மரத்தையும் ஒன்னா சேர்த்து விட்டு இனப்பெருக்கம் செய்யறாங்க. இதை பாக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்து என்ன சொல்றாங்க? இதனால இணைப்பெருக்கம் பெறுவேன்னு எனக்கு தெரியல, நான் நினைக்கல. இதனாலயா இணைப்பெருக்கம் பெருக போகுது? இது என்ன ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இதனாலலாம் இணைப்பெருக்கம் பெருகுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. தடுக்க கூட இல்ல. சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இணைப்பெருக்கம் ரெண்டையும் சேர்த்து விடுறத விட்டுறாங்க. மகசூல் குறைஞ்சு போயிருது. வழக்கமா வந்த மகசூல் இல்ல, குறைஞ்சு போயிருது. அப்ப ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, மகசூல் இல்ல. ஏன்னு கேட்கிறாங்க, என்னப்பா எப்பயும் வரக்கூடிய மகசூல் இல்லையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க தானே சொன்னீங்க இப்படி செய்ய வேண்டாம்னு சொல்லி, அதனால பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னீங்க, அதனால நாங்க விட்டுட்டோம் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றத பாருங்க, இன்னமா ஹுவ தன்னு,
நான் யூகத்தின் அடிப்படையில் தான் சொன்னேன். இன்கான யுகுனி செய்யன் ஃபஸ்னஉஹு, நீங்க செய்யறதுனால பலன் ஏதும் கிடைத்தால் செய்யுங்க. ஃபைன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் தான். ஒயின்னல் லன்ன யுக்தி வ யுஸீபு, யூகமாக சொல்ற சில பேர் சரியா இருக்கும் தப்பா இருக்கும். நான் என்னுடைய சுய கருத்தா சொன்னேன், ஆனா தப்பா போச்சு. நானும் மனுஷன் தான்ப்பா, ஏன்டையும் தப்பு வரும். வலாக்கின் மா குல்துலக்கும் காலல்லாஹு, அல்லாஹ் சொன்னான் என்று நான் உங்களுக்கு சொன்னால் ஃபலன் கதிபால் அல்லாஹ், நான் அல்லாஹ் மீது போய் சொல்ல மாட்டேன், அதுல தப்பும் வராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாட்டு இருக்கு, ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அப்ப இந்த சஹீஹான ஹதீஸ்கள், குர்ஆன் வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, நபிகள் நாயகம் நம்மை போன்ற மனிதர் தான் என்று சொல்லுது. ஆனா இந்த பிராடுகள் சொல்கிறார்கள், இல்லை நபிகள் நம்ம மாதிரி கிடையாது, அவங்க யாரா விண்ணுலகத்து இறக்குமதி, விண்ணுலகத்திலிருந்து அல்லாஹ் இறக்கி வச்சான் அப்படின்னு சொல்றாங்க. இது விஷயமா. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நபிக்கு மறைவான ஞானம் தெரியும். அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான விஷயம் இருக்குதான். நம்ம சொல்றோம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் மறைவான விஷயம் தெரியும், அல்லாஹ் மட்டும்தான் ஆலிமுல் கைப், மறைவான ஞானங்களை அறிந்தவன், மற்றபடி யாருமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவங்க சொல்றாங்க இல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் தெரியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சில செய்திகளை சொல்றாங்க. என்ன செய்தி? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதன் வமா தத்ரி நஃப்ஸும் பி ஐயி அர்லின் தமூத். ஒரு உயிர் நாளைக்கு எங்க மரணிக்கும்னு யாருக்காவது தெரியுமா? இந்த உயிருக்காவது தெரியுமா? தெரியாது. ஒரு உயிர் நாளைக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறது தெரியுமா? அதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் போர்க்களத்தில் அலி ரலியல்லாஹுடைய கையில கொடியை கொடுத்து சொன்னாங்க, லவூதி அன்ன ராயத்த ரஜுலன், நாளைக்கு நான் ஒரு இடத்தில் கொடியை கொடுப்பேன், அலா எதைஹி, அல்லாஹ் அவரின் மூலம் வெற்றியை கொடுப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? நாளைக்கு போர் நடக்க போகுது, ரசூலுல்லாஹ் இன்னைக்கு சொல்றாங்க நான் கொடியை கொடுப்பேன், அவரின் மூலம் வெற்றி கிடைக்கும் சொல்றாங்க, முன்கூட்டியே சொல்றாங்க. அப்ப மறைவான ஞானம் இருக்குத்தானே அப்படிங்கறது அவங்களுடைய வாதம். இன்னும் புகார்ல வரக்கூடிய செய்திகளை சொல்லுவாங்க. என்ன செய்தி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு போர்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி சில இடங்களை குறிப்பிட்டு சொல்லி, இந்த இடத்தில் ஷைபா கொல்லப்படுவான், இந்த இடத்தில் உத்பா கொல்லப்படுவான், இந்த இடத்தில் அபூஜஹல் கொல்லப்படுவான். அவங்க இனிமே கொல்லப்படுகின்ற செய்தியை முன்கூட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல கொல்லப்படுவாங்கன்னு சொன்னாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய செய்தி தெரிஞ்சா இல்லையா? மறைவான ஞானம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொன்னா, ஒரு அடிப்படை இவங்க விளங்கல. ஆலிமுல் கைப், இல்முல் கைப், மறைவான விஷயம் அப்படின்னா என்ன? நமக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். மறைவான விஷயம்னா என்னது? நமக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும், வேறு யாருக்குமே தெரியக்கூடாது. இதுதான் மறைவான விஷயம், இதுதான் மறைவான அறிவு. இந்த அறிவு யாருக்கு இருக்கு? அல்லாஹ்வுக்கு இருக்கு. ஏன்? அல்லாஹ் மட்டும் விஷயங்களை தெரிஞ்சிருப்பான், நம்ம யாருமே தெரிஞ்சிருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட அந்த விஷயத்தை யாரும் தெரிந்திருக்க முடியாது. ஆனால் நாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோம், மற்ற மனிதர்கள் யாரும் தெரிஞ்சு வைக்கல. இதுக்கு மறைவான விஷயம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அல்லாஹ் தெரிஞ்சு வச்சிருக்கான்ல. என்ன மறைவு? மறைவு இல்லாம போச்சு. ஏன் மறைவு இல்ல? நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருக்கு? அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்ப அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருச்சோ அது மறைவான விஷயம் கிடையாது, அது வெளிப்படையான விஷயம். அல்லாஹ் தெரிஞ்சிட்டான், நமக்கு மாத்திரம் தெரிந்தால்தான் அது மறைவான விஷயம். இப்படி நபிக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு தெரியாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் விஷயங்கள் தெரிந்ததா?
அப்படி ஆதாரத்தை காட்ட முடியுமா? அப்படி ஒரு ஆதாரமும் கிடையாது. அப்படி அல்லாஹ் குர்ஆனை நமக்கு சொல்லவே இல்லை. அல்லாஹ் எங்கேயாவது சொல்லியிருக்கானா? இந்த விஷயங்கள்லாம் முன்னறிவிப்புகள், இதெல்லாம் நம்ம மறுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே சொன்னாங்க. அது எப்படி சொன்னாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே, ஆலிமுல் கைப், மறைவான விஷயத்தை அல்லாஹ் அறியபவன். இந்த பட்டத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கறான்? ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கல. இந்த ஆலிமுல் கைப்ங்கிற பேரை குர்ஆன்ல ஒரு இடத்தில் கூட அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுக்கவில்லை. ஆலிமுல் கைப், மறைவான விஷயத்தை அல்லாஹ் அறிந்தவன். லா யுதுஹிரு அலா கைபிஹி அஹதா, இந்த மறைவான விஷயத்தை அல்லாஹ் யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டான். இல்லா மனிர் தலாம் ரசூல், தூதர்களில் அவன் யாருக்கு விரும்புகிறானோ அந்த தூதர்களுக்கு மறைவான விஷயத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பான், வெளிப்படுத்துவான். வெளிப்படுத்த மறைவான விஷயம் கிடையாது. அல்லாஹ் வெளிப்படுத்தி தூதர்களுக்கு காட்டுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த இடத்தில் கொல்லப்படுவான், இந்த இடத்தில் கொல்லப்படுவான் என்று சொன்னார்கள். நாளைக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னார்கள். எப்படி? மறைவான விஷயத்தின் அடிப்படையில்லையா? அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டான். வெளிப்படுத்தி அவங்களுக்கு சொன்னாங்க இது மறைவான விஷயமா? அல்லாஹ் வெளிப்படுத்திட்டான்ல, அப்ப இது எப்படி மறைவான விஷயம் சொல்ல முடியும்? இன்னும் அந்த வசனத்துடைய இறுதியிலே நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் அந்த வசனத்துடைய இறுதியிலே சொல்லி காட்டுகின்றான், லியஅலம, ஏன் தூதர்களுக்கு வெளிப்படுத்தும் தெரியுமா? அந்த ரகசியத்தை கூட அவங்க மட்டும் வச்சுக்கிறதுக்காக வேண்டியா? அந்த ரகசியத்தை அவங்க மட்டும் தெரிஞ்ச மத்தவங்களுக்கு சொல்லாம மறைச்சுக்கிறதுக்காக வேண்டியா? கிடையாது. லியஅலம அன் கத் அப்லகு ரிசாலாத்தி ரப்பிஹிம், இறைவன் அவர்களுக்கு சொன்ன அந்த ரிசாலத்தை, தூதுத்துவத்தை அவர்கள் எத்தி வைக்கிறார்களா, சொல்லிவிட்டார்களா மக்களுக்கு என்று கண்காணிப்பதற்காக. ஏன் அல்லாஹ் சொன்னா நாளைக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி? மக்களுக்கு நீ சொல்லணும். மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்காகத்தான் நாளைக்கு வெற்றி கிடைக்கும் என்ற தகவலை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னான். இது என்ன மறைவான ஞானம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் எதெல்லாம் சொல்லி கொடுத்தானோ மறைவான விஷயங்கள், அது எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப நான் சொல்லுவேன், எனக்கு மறைவான ஞானம் இருக்கு. ஏன் இருக்கு? நாளைக்கு தஜ்ஜால் வருவான். கியாமத் நாளப்ப என்ன செய்வான்? தஜ்ஜால் வருவான். நாளைக்கு நடக்கக்கூடிய நான் சொல்றேனா இல்லையா? சொல்றேன். கியாமத் நாளின் போது பூகம்பம் வரும் சொல்றேன். மறைவான ஞானம் எனக்கு இருக்குன்னு சொல்லுவீங்களா? இந்த மாதிரி அடையாளங்களை எல்லாம் சொல்றேன். கியாமத் நாளின் போது ஒரு மிருகம் வரும், ஈசா நபி வருவார் அப்படின்னு சொல்றேன். நாளைக்கு நடக்க போகக்கூடிய நான் சொல்றேன்ல, அதனால எனக்கு மறைவான இருக்கு, நான் ஆலிமுல் கைபு அப்படின்னு சொன்னா இதை சரின்னு சொல்லுவீங்களா? தப்புன்னு சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம்? நீ சொன்னப்பா, எப்படிப்பா சொன்ன? நீ ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்து சொன்ன, இது எல்லா பேரும் சொல்லலாம் தானே? அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நாளைக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்னாங்க, இந்த இடங்கள் எதிரிகள் கொல்லப்படுவார்கள் என்று சொன்னார்கள். இந்த மாதிரி இது இந்த முன்னறிவிப்பு மட்டும் கிடையாது, இன்னும் பல முன்னறிவிப்புகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? ஃபலா யுதுஹிரு அலா கைபிஹதா இல்லா மனிர் தலாம் ரசூல், அல்லாஹ் அவர்களுக்கு வெளிப்படுத்தியதால் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அதை நமக்கு வெளிப்படுத்திட்டாங்க. ஆனால் இது எப்படி மறைவான ஞானம் எப்படி சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? அதான் அல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச விஷயமே. ரசூலுல்லாஹ் நமக்கும் சொல்லிட்டாங்களே, மறைவு இல்லாம தெளிவா போச்சே. மறைவான விஷயம் கிடையாது. அப்படியே எனக்கெல்லாம் மறைவான விஷயம் இருக்கு, எல்லா பேருக்கும் மறைவான விஷயம் இருக்கு. ஏன்? எல்லா பேரும் சொல்லுவோம் கியாமத் நாளின் போது ஈசா நபி வருவார்னு, நாளைக்கு நடக்க போறது. அப்ப இதுவா அதுவும் அடுத்தவங்க சொல்லி கொடுத்த நமக்கு தெரிஞ்ச மறைவான ஞானம் இருக்குன்னு நம்ம சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அல்லாஹ் மட்டும்தான் யாரும் சொல்லாமல் தெரிந்தவன். நம்மளாம் அடுத்தவங்க சொன்னா நமக்கு தெரியும், நாளைக்கு நடக்க போறது தெரியும். எப்படி தெரியும்? அல்லாஹ் சொன்னா நமக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா தெரியும். அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். எப்ப தெரியும்? அல்லாஹ் சொன்னா தெரியும், அல்லாஹ் சொன்னா தெரியாது. அப்படி ஏராளமான செய்திகளை நீங்க பார்க்கலாம். உதாரணமாக காட்டுவோம். குர்ஆன்ல எங்கேயாவது இவங்க இவ்வளவு பேசுறாங்களே, குர்ஆன்ல எங்கேயாவது நான் மறைவான விஷயத்தை அறியக்கூடியவன் என்று நபியே சொல்லு அப்படின்னு அல்லாஹ் கட்டளை போடணுமா இல்லையா? எங்கேயாவது சொல்லி இருக்கிறானா? அப்படி ஒரு கட்டளையும் இல்ல. எப்படி இருக்க கட்டளை? மறைவான ஞானம் எனக்கு தெரியாது நபியே சொல்லு, இப்படித்தான் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். நபிக்கு கட்டளை போடுகின்றான். எத்தனை இடங்கள்ல பாருங்க. 6வது அத்தியாயம் 50வது வசனம், அதிலே அல்லாஹ் சொல்கின்றான், குல், நபியே மக்களுக்கு சொல்லுங்கள், லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹி, என்னிடத்தில் அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள்லாம் இருக்கு, என்கிட்ட வந்தா நான் எதையும் தருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு மக்கள்கிட்ட சொல்லு. வலா ஆலமுல் கைப, மறைவான விஷயம் எனக்கு தெரியும் என்றும் நான் சொல்ல மாட்டேன் என்று நபியே மக்களுக்கு சொல்லு.
அல்லாஹ் சொல்றான் நபியே, எப்படி சொல்றான்? மறைவான விஷயம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லு, நீ சொல்லு அப்படிங்கிற அல்லாஹ். அப்படி சொன்ன நபியை பார்த்து உனக்கு மறைவான விஷயம் தெரியும் சொல்லி இந்த பிராடுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ரசூல்லா மேல உள்ள பிரியமா? இதுவா பிரியம்? அல்லாஹ்வை மிதித்து ரசூல்லாவை நீங்க மதிப்பீங்களா? இது ரசூல்லாவை மிதிக்கிற மாதிரியே. ரசூல்லா சொன்னதை சொன்னாதான் நீங்க மதிக்கிற மாதிரி அர்த்தம். ரசூல்லாவே சொல்லலையே. நீங்கள் அல்லாஹ்வை மிதிக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க அடுத்த வசனம், இன்னமல் கைபுல் இல்லா ஃபகுல், நபியே சொல்லு, இன்னமல் கைபுல் இல்லா, கைப் மறைவான விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது சொல்லு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்துல வலவு குன்த அலமுல் கைப லஸ்தக்ஸர்து மினல் கைர், நபியே சொல்லு எனக்கு மறைவான விஷயம் தெரியாது, மறைவான விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணுவேன்? நல்லதா எடுத்திருப்பேன், தீமைகள் எல்லாம் விட்டு தவிர்ந்து கொண்டிருப்பேன், எனக்கு வரவிருக்கின்ற தீமைகளை நான் புறக்கணித்திருப்பேன், அப்படின்னு நான் செஞ்சிருப்பேன். அதனால எனக்கு மறைவான விஷயம் இல்ல அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல நபியவே சொல்ல வைக்கிறான். தனக்கு மட்டும்தான் இல்மு இருக்குன்ற அல்லாஹ் சொல்கின்றான். ஆனா இவங்க சொல்றாங்க மறைவான ரசூலுல்லாவுக்கு இருக்குன்னு. நான் கேட்கிறேன், ரசூலுல்லாவுக்கு ஒரு பெண்மணி என்ன செஞ்சா? விஷம் வச்சு கொடுத்தா, யூத பெண்மணி. ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்களா இல்லையா? எப்போ தெரியுது விஷம் வச்சிருக்குன்னு சொல்லி? ரசூலுல்லாவுக்கு மறைவான ஞானம் இருந்திருந்தா நபி என்ன பண்ணிருக்கணும்? ஆடை பொறிச்சு வைக்கும் போதே விஷத்தை தடவி வைக்கிறியா? எனக்கு மறைவான ஞானம் இருக்கு, அதனால இந்த ஆட்டுக்கறி யாரும் திங்காதீங்க, நான் திங்க மாட்டேன்னு சொல்லி இருக்கணும். ரசூலுல்லாஹ்க்கு மறைவான ஞானம் இருந்துச்சா? ரசூல் என்ன பண்ணாங்க? அந்த ஆட்டுக்கறியை திண்டாங்க, விஷம் இருக்குன்னு தெரியாம தின்னுட்டாங்க. எப்போ தெரியுது? அந்த விஷம் உள்ளக்க போய் தாக்குது, அப்போதான் தெரியுது அவ மோசம் பண்ணிட்டா. எந்த அளவுக்கு அந்த சஹாபி சொல்றாரு, ஃபமா ஜில்து ஆரிஃபுஹா ஃபி லஹவாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அந்த தொண்டையில் அந்த விஷத்துடைய தாக்கத்தை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். கொஞ்ச நாள், ஒரு நாள் ரெண்டு நாள் நீடிச்சிச்சு, கடைசி வரைக்கும் அந்த விஷம் ரசூலுல்லாஹை பாய்த்து கொண்டே இருந்தது. ஏன் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க அந்த ஆட்டுக்கறிய? அதுல விஷம் கலந்திருக்கும் என்ற மறைவான ஞானம் ரசூலுல்லாஹ் இருந்திருந்தா தின்றுப்பாங்களா? தின்றுக்க மாட்டாங்க. ஏன் திண்டாங்க? தெரியல திண்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, அந்த விஷத்தினால பாதிக்கப்பட்டாங்க. அப்ப இது உங்களுக்கு காட்டலையா ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இல்லைன்னு சொல்லி? இதுக்கெல்லாம் என்ன பதிலு? புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி இன்னும் புகாரியில் இடம்பெறுகிறது. புகாரில 3064வது செய்தி. இதெல்லாம் புகாரில் இடம்பெறக்கூடிய செய்திகள். ரிஅலு, தக்வானு, உசையா என்ற 3 கூட்டத்தார்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? தங்களை எல்லாம் முஸ்லிம்கள் காட்டி கொள்றாங்க. நாங்கெல்லாம் முஸ்லிம்கள், எங்களுக்கு தொலை வைக்கிறதுக்கு, குர்ஆனை கத்து தர்றதுக்கு, இஸ்லாத்தை கத்து தர்றதுக்கு ஆட்கள் தேவைப்படுது, அதனால 70 நபி தோழர்களை எங்களுக்கு அனுப்பித்தாருங்க, எங்களோட கொடுங்க, எங்க கூட்டத்துக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா உண்மையில உங்க முஸ்லீம் கிடையாது, நயவஞ்சகர்கள். முஸ்லீம் மாதிரி காட்டிக்கிட்டு 70 சஹாபாக்களை வாங்கிட்டு போறாங்க. 70 பேரும் யாரு? குர்ராக்கள். குர்ஆனா யாரு? குர்ஆனை மனனம் செய்தவர்கள், படித்தவர்கள், மார்க்கத்தை தெரிந்தவர்கள். பகல்ல பயான் செய்வாங்க, இரவுலாம் தொலை வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள். அந்த சஹாபாக்களை இந்த நயவஞ்சகர்கள் கேட்கிறாங்க, முஸ்லீம் சொல்லி கொண்டு. ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? அப்படியா, தொலை வைக்க ஆட்கள் தேவையா? பயான் பண்ண ஆட்கள் தேவையா? உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தர ஆட்கள் தேவையா? கூட்டிட்டு போங்க. அப்படி 70 குர்ஆக்களை அனுப்புறாங்க. இந்த நயவஞ்சகர் என்ன பண்றாங்க? இந்த ரிஅலு, தக்வானு 70 சஹாபாக்களும் கூட்டிட்டு போய் தூரமான இடத்துக்கு போனதுக்கு பின்னாடி 70 பேத்தையும் கொன்றாங்க. 70 பேத்தையும் கொலை செய்து விடுகிறார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கு வருது. ரசூலுல்லாஹ் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? கனத்த ஷஹரன் யதுஉ அலா ரிஅலி வ தக்வான், ரிஅலு, தக்வான், பனு லஹ்யான் இந்த கூட்டத்தார்களை சபித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 மாதம் சபித்து துஆ செய்தார்கள் அப்படின்னு இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இருந்திருந்தா 70 பேர் அனுப்பியிருப்பாங்களா? அப்படியே முத்துக்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள், ஐதாக இருந்தாங்க. 70 பேர் கேட்கிறாங்க, மறைவான ஞானம் இருந்திருந்தா அம்மாடி இவங்க சஹாபாக்களை கொன்றுவாங்க, குர்ஆக்களை கொன்றுவாங்க, நம்முடைய உயிர் தோழர்கள், நமக்காண்டி உயிர் கொடுக்கக்கூடிய அந்த தோழர்களை கொல்றதுக்கு நாம அனுப்பி வைக்கலாமா? ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்க. ஏன் தெரியல ரசூலுல்லாஹ்வுக்கு? மறைவான ஞானம் தெரியல. இவங்க முஸ்லிம்களா என்னன்னே தெரியல, கொல்லுவாயங்கிறதும் தெரியல, அனுப்பி வச்சுட்டாங்க. விஷயம் அப்படி. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு காட்டலையா? தெளிவாக உணர்த்தி கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இவங்களும் ஆதாரம் காட்டுறாங்க. எதுக்கு?
அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இருக்குங்கிறதுக்கு நம்ம சொன்னோம் பாருங்க, ஆலிமுல் கைபி ஃபலா யுதுஹிர் அலா கைபி ஹதா இல்லா மனிர் தலாமிர் ரசூல், தூதர்களுக்கு வெளிப்படுத்துவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்ல, ஆனால் தூதர்களுக்கு மறைவான விஷயம் தெரியும் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த வசனத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான் அப்படி சொல்லுங்க. அந்த வசனத்துல மறைவான விஷயம் தெரியும் என்று யாருக்கு சொன்னா அல்லாஹ்? மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலித் ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. ஆலிமுல் கைப் என்ற பெயர் எல்லாம் யாருக்கு சொன்னான்? தனக்கு தான் சொல்றான். ஆலிமுல் கைப், நான் மறைவான விஷயத்தை அறிந்தவன் என்று அல்லாஹ் தனக்குத்தான் அந்த பெயரை வைக்கின்றான். ரசூல்மார்களுக்கு அந்த மறைவான விஷயத்தை நான் வெளிப்படுத்துவேன் என்றுதான் சொன்னானே தவிர நபிமார்கள் மறைவான விஷயத்தை அறிந்தவர்கள் அப்படி சொல்லவே இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போங்க. எப்படி சொல்லுங்க? ஆலிமுல் கைப் அல்லாஹ் தான். அல்லாஹ் நபிமார்களுக்கு மறைவான விஷயத்தை வெளிப்படுத்துவோம் சொல்லுங்க. அதான் நாங்களும் சொல்றோம். என்ன சொல்லாதீங்க, மறைவான விஷயம் தெரியும் சொல்லாதீங்க. வெளிப்படுத்திட்டா மறைவான விஷயமே கிடையாது. ஒரு வித்தியாசம் தெரியாம, எது மறைவான விஷயம் தெரியாம புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸுக்கு தப்பான விளக்கம் நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஒரு ஹதீஸ் ஆதாரம் வைக்கிறோம். வச்சோம் இவ்வளவு நாளா. என்ன வச்சோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான ஞானம் இல்லை என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி, ஒரு சிறுமி பாட்டு பாடி கொண்டிருக்கிறாள். அப்போ சஹாபாக்கள் புகழ்ந்து பாடுகிறாள். ரசூல்லா வரும்போது ரசூல்லா பத்தி புகழ்ந்து பாடுகிறாள். எப்படி புகழ்ந்து பாடுகிறாள்? ஃபீனா நபியுன் லா ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளைக்கு நடக்கக்கூடியதை அறியக்கூடிய நபி எங்களிடத்தில் இருக்கிறார் அப்படின்னு ரசூல்லாவை பத்தி புகழ்ந்து பாடுறார். இப்ப நாம சொல்றோம். அப்ப ரசூல்லா தடை செய்யறாங்க, வேண்டாம் அதை பாடாத, தப்பு, நீ முன்னாடி பாடின பாரு, இணை வைப்பு இல்லாத வாசகம், அதை நீ பாடி, இதை பாடாத அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு மறைவான ஞானம் இல்லை என்பதை அவர்களே சொல்லி இருக்கிறார்கள் என்று நாம சொன்னோம். இது அவங்க திருப்புறாங்க, இந்த ஹதீஸை திருடுறாங்க. இந்த ஹதீஸை என்ன பண்றாரு? அவரு திருடுறாரு, வளைக்கிறாரு, திருச்சி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட வேண்டாம் சொன்னாங்க, நாளைக்கு நடக்கக்கூடியதை அறியக்கூடியவர் நபி இருக்கிறாரு அந்த பெண்மணி சொல்லும் போது இதை வேண்டாம் முன்னாடி உள்ளதை பாடுன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கே அப்படி சொன்னாங்க தெரியுமா? இவங்க காரணம் சொல்றாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, அந்த நாளைக்கு நடக்கக்கூடியதை அறியக்கூடியவர் அப்படிங்கிற வாசம் தப்புங்கிறதுக்காக வேண்டி இல்லை, சஹாபாக்களை புகழ்ந்து பாடுவதை அவங்க விரும்பினாங்க. அதனால என்ன பத்தி நீங்க புகழ்ந்து பாட வேண்டாம், அவங்கள பத்தி புகழ்ந்து பாடுங்க, இதுக்குத்தான் சொன்னாங்க. மறைவான விஷயம் ரசூலுல்லாவுக்கு தெரியும் என்ற கருத்தை ரசூலுல்லா மறுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது பெரிய தப்புங்க. ஏன் தப்பு? ஏன் அதை பாடக்கூடாது என்பதை நபிகள் நாயகமே சொல்லி இருக்கிறார்கள். அதற்கான காரணம் இன்னொரு ஹதீஸில் இப்னு மாஜாவில் ஆதாரபூர்வமான செய்தி 1887வது நம்பரில் இடம்பெற்றிருக்கிறது. அதுல இதே மாதிரியான சம்பவம் இடம்பெறுகிறது. அந்த பெண்மணி பாடுகிறாள். எப்படி? ஓ ஃபீனா நபியுன் யஅலம் மா ஃபீ கதின், நாளைக்கு நடக்கக்கூடியது அறியக்கூடிய நபி எங்களிடத்தில் இருக்கிறார்
அப்படின்னு அந்த சிறுமி பாடுகிறார். அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க கவனிங்க, அம்மாஹாதா ஃபலா தகூலுஹு, இந்த வாசகத்தை நீங்க சொல்லாதீர்கள். ஏன் சொல்லக்கூடாது? மா யாலமு மாஃபி கதின் இல்லல்லா, நாளைக்கு நடக்கக்கூடியதை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அறிய இயலாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், அதனால இந்த வாசகத்தை சொல்லாதீங்க என்று ரசூலுல்லாஹ் என்ன காரணம் சொல்லிட்டாங்க. நாளைக்கு நடக்கக்கூடியது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், அப்படி இருக்கும்போது என்ன எப்படி சொல்லுவீங்க? ஆனால் இதை சொல்லாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுடைய ஹதீஸ்ல தெளிவா இருக்குது, பாக்குறோம். நபிகள் நாயகம் சொல்றாங்க 5 விஷயங்கள், ஹம்சுன் 5 விஷயம் இருக்கிறது, லா யஅலமுஹா இல்லல்லாஹு, அந்த 5 விஷயத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அதுல ஒண்ணு என்னது? மா யகூனு ஃபீ கதின், நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை யாராலும் அறிய இயலாது. வலா யஅலமு அஹதுன் மா யகூனு ஃபில் அர்ஹாம், கற்பப்பையில ஆண் குழந்தை இருக்கா பெண் குழந்தை இருக்கா என்பதை யாராலும் அறிய முடியாது. வலா தஅலமு நஃப்சும் மாதா தக்ஸிபு கதன், நாளைக்கு ஒருவர் என்ன செய்வார் என்பதை யாராலும் அறிய முடியாது. வமா தத்ரி நஃப்சும் பி ஐயி அர்லின் தமூத், ஒரு உயிர் எந்த இடத்துல மௌத்தா போகும் அதுவும் தெரியாது. வமா யத்ரி அஹதுன் மதா யஜில் மத்ரு, மழை எப்போது வரும் இதுவும் யாருக்கு என்ன செய்யாது தெரியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ரசூலுல்லாஹ் தன்னையும் சேர்த்துக்கிற வேண்டியதானே? இல்ல அல்லாஹ்வை என்னையும் தவிர யாருக்கும் தெரியாது சொல்ல வேண்டியதானே? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், நானா இருந்தாலும் தெரியாது என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் ஆயிஷா அவங்க சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க? விஷயம் இருக்கிறது, மன் ஸாம, யார் வாதிடுகிறாரோ, அன்னஹு யுக்பிரு பிமா யகூனு ஃபீ கதின், நாளைக்கு நடக்கக்கூடிய செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பார்கள், அது அவர்களுக்கு தெரியும் என்று யார் சொல்லுவானோ, ஃபக்கத் ஆலம அலல்லாஹில் ஃபிரியா, அவர் அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டை சொல்லிவிட்டான், அவன் அல்லாஹ்வின் மீது பொய் சொல்லிட்டான், இட்டுக்கட்டு சொல்லிட்டான். இப்படி சொன்னவன் அல்லாஹ் மேல இட்டுக்கட்டினவனா? அப்ப இவங்க எல்லாம் யாரு? இந்த கூட்டம் சொல்லுது ரசூலுல்லாஹ் நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை தெரிவாங்க, அது உங்களுக்கு தெரியும் சொல்லுது பாருங்க இந்த கூட்டம். இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? இந்த கூட்டத்தை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்றாங்க? ஃபக்கத் ஆதம அலல்லாஹில் ஃபிரியா, அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டை, பெரிய இட்டுக்கட்டை, மிகப்பெரிய இட்டுக்கட்டை சொல்லிவிட்டார்கள். ஏன்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வல்லாஹு யகூல், குல் நபியே சொல்லுங்கள், லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்லி அல் கைப இல்லல்லாஹ், வானம் பூமியில் இருப்பவர்கள் மறைவான விஷயத்தை அறிய முடியாது அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி இருக்கும்போது நபிகள் நாயகம் எப்படி நாளை நடப்பதை அறிவார்கள்? அதனால அப்படி சொல்றவன் இட்டு கட்டினவன். இவங்க எல்லாம் அல்லாஹ் மேல இட்டு கட்டின ஆட்கள். இவங்கள யாரு? அல்லாஹ் மேல பொய் சொன்ன ஆட்கள். இவங்களை பின்பற்றி போயிடாதீங்க. இது ஒரு விஷயம், இதுலயும் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. அடுத்து கபறுகள். இன்னைக்கு கபறுகள் புனித ஸ்தலங்களாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்க போய் மக்கள் குழும்புகிறார்கள், அங்க போய் துவா செய்யறாங்க, அங்க விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க, எண்ணெயை தடவுறாங்க, சர்க்கரையை சாப்பிடுறாங்க. இப்படி பலவிதமான மூட நம்பிக்கைகளில் மூழ்கி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? கபரை இடித்து தரைமட்டமாக்கணும் சொன்னாங்க. முஸ்லிம்ல புகார்ல எல்லாம் அந்த ஹதீஸ் இடம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலில உங்களை அனுப்புறாங்க. என்ன சொல்லி அனுப்புறாங்க? அல்லா ததா கபர முஷ்ரிஃபன் இல்லா சப்பைத்தஹு, உயர்ந்திருக்கக்கூடிய எந்த கபரையும் நீ தரைமட்டமாக்காமல் விட்டு விடாதே. அல்லா ததா திம்சான இல்லா தமஸ்தஹு, எந்த ஒரு உருவத்தையும் அழிக்காமல் விட்டு விடாதே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசத்துக்கு யாரு கொடுக்கறாங்க? அலிரல்ல உங்களுக்கு கொடுக்கறாங்க. இந்த ஹதீஸை வச்சு நம்ம சொன்னோம், கபூர்கள் எல்லாம் புனிதத்தலமா ஆக்காதீங்க, ரசூலுல்லாஹ் இடிக்க சொன்ன இடம், ஆனா இடிச்சு தரமட்டமாக்கணும், உயர்த்தி கட்டப்பட்ட கபூர்கள் எல்லாம் தரமட்டமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவங்களுக்கு தான் ஹதீஸை வளைக்கிறது கை வந்த கலையாச்சே. ஹதீஸ்ல நல்ல பல தகிடு திட்டங்களை எல்லாம் இவர்கள் செய்வார்களே, திருவிளையாடல்களை எல்லாம் காட்டுவார்கள், பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஹதீஸை வளைக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமா? ஹதீஸ் கலை திருடர்கள் தானே, ஹதீஸை வளர்க்கக்கூடியவன் தானே. அந்த ஹதீஸுடைய கருத்தை சதைக்கிறாங்க பாருங்க, எப்படி சதைக்கிறாங்க. சவ்வா என்பதற்கு அலங்கரித்தல் அர்த்தம் இருக்கான். எப்படி இருக்கான்? சவ்வா என்பதற்கு அப்துல்லா ஜமாலி பேசுறாரு, சவ்வா என்பதற்கு அலங்கரித்தல் என்ற அர்த்தம் இருக்கிறது. அதனால இந்த இடத்துல குர்ஆன்ல எங்கேயுமே ஒரு இடத்துல இந்த வஹாபிகளால காட்ட முடியாது. குர்ஆன்ல எங்கேயாவது சவ்வா என்பதற்கு தரைமட்டமாக்குதல்னு அர்த்தம் இருக்கா? ஹதீஸ்கள்ல எங்கேயாவது சவ்வாங்கிற வார்த்தைக்கு தரைமட்டம் அர்த்தம் காட்ட முடியுமா? பெரிய சவால் விடுறது. உள்ள ஒரு விஷயத்தையும் காண, காணி சட்டி
இத்து போன சட்டி உள்ளக்க விஷயம் இல்ல, இப்படி சவால் விடுவாரு. ஆனா குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது. எப்படி இருக்குது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அந்த ஹதீஸ்க்கு அப்படி தப்பான அர்த்தம். எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை தரைமட்டமாக்குறதுக்காக வேண்டி அனுப்பல அலிய. எதுக்கு அனுப்புனாங்க? நீ ஒரு கபரையும் விடாதே, உயர்ந்திருக்கக்கூடிய எந்த கபரை பார்த்தாலும் அதை போய் ஒழுங்கு பண்ணிட்டு வா, அதை போய் சரி பண்ணிட்டு வா. கபூர்களை எல்லாம் சரி பண்ணிட்டு வரதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே தவிர அது இடிக்கணும் சொல்ல அப்படியே மாத்திர அந்த ஆளு. எது? கபூரை இடிக்கணும் சொன்ன ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ். இவனுக்குள்ள ஈமான் இருக்கா? கொஞ்சமாவது அனளவு ஈமான் தான் இவங்க இப்படிலாம் பேசுவாங்களா? ஈமான் இல்லாதவங்க காஃபிர்கள், இவர்கள் முஷ்ரிக்குகள். தெளிவாக சொல்லலாம். ஈமான் இல்லாம ஒரு ஹதீஸ படிக்கிறோமே, தெரியலையா? முன்னாடி தானே வருது. எதை பத்தி பேசப்படுது? அல்லாஹ் ததா திம்சாலன் இல்லா தமஸ்தஹு. ரசூலுல்லாஹ் எதை பத்தி அழிக்கிறது ஒழிக்கிறத பத்தி பேசப்படுது. உருவப்படத்தை பார்த்தால் அதை அழிக்காமல் விடாதன்னு சொல்றாங்க. இந்த இடத்தோட சேர்த்து தான் வருது. கபரை பார்த்தா இடிக்காம விடாது, சமப்படுத்தாம விடாதுங்கிறாங்க. அழிக்கிறதுன்னு வருது. இந்த இடத்துல அர்த்தம் எப்படி வைக்கிறாரு? அதை அலங்கரிக்காம விட்டு விடாத. கபரை எல்லாம் அலங்கரிச்சுட்டு வா. ரசூலுடைய கட்டளை நீ செயல்படுத்தணும்ல. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா, நீ சத்திய கொள்கையில இருந்தன்னு சொன்னா, உன்ட ஹக்கு இருந்தா நீ என்ன செய்யணும்? உலகத்துல எங்கெங்கெல்லாம் உயர்ந்த கபர் இருக்கோ அந்த கபரில நீ கட்டிட்டு வரணும். நீ போய் செய்யணும். ஏன்னா ரசூலுடைய கட்டளையா இல்லையா? ஆர்டரா இல்லையா? எந்த அளவுக்கு ஆர்டரு? உயர்ந்திருக்கக்கூடிய கபரை தரைமட்டமாக்காமல் விட்டுவிட, சவ்வா செய்யாம விட்டு விடாது அப்படின்னு இருக்கு. நீங்க அர்த்தம் வைக்கிறீங்க அதை அலங்கரிக்காமல் விட்டு விடாது. அப்படின்னா போ, கிளம்பு, கடப்பாறையும் கம்பெனி தூக்கிட்டு போ. எங்கெங்கெல்லாம் கபர் உயர்ந்திருக்கோ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வா. ஒரு கபரும் கீழே படுக்க கூடாது. ஒரு கபரு தரைமட்டம் ஆகக்கூடாது. எவன் செத்தானோ எல்லா கபரும் அப்படியே நிக்கணும். எல்லாத்தையும் கட்டிட்டு வரணும். நீ போ, கட்டிட்டு வா. செய்தியா? நீ செய்யறது கிடையாது. ரசூல் அந்த மாதிரி கிறுக்குத்தனமான ஒரு சட்டத்தை போடுவாங்களா? யாராலும் செயல்படுத்தாத ஒரு சட்டத்தை போடுவாங்களா? நல்ல தெரியுது. அப்ப சவ்வாக்கு தரைமட்டமாக்குறது அர்த்தமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. குர்ஆன்ல இருக்கு. சவ்வான அதுக்கு என்ன அர்த்தம்? மேடா இருக்கக்கூடியத சீர் செய்யும் சொன்னா அதை சமமாக்குன்னு அர்த்தம். பள்ளமா உள்ள சீர் செய்யும் சொன்னா அதை சமப்படுத்துன்னு அர்த்தம். கிழிஞ்சதை சீர் செய்யும் அதுக்கு என்ன அர்த்தம்? தக்கிறதுன்னு அர்த்தம். இப்படி பல பொருட்களை உள்ளடக்கிய வார்த்தை தான் சவ்வா. நபிகள் நாயகம் அழிக்கிறது ஒழிக்கிறத பத்தி பேசும்போது அந்த இடத்துல சவ்வா சொல்றாங்க, அலங்கரிக்கிறது அர்த்தம். அது பூமியை பத்தி சொல்றாங்க, மேடாக உள்ளதை பத்தி சொல்றாங்க. உயர்ந்த கபரை சவ்வா செய்யாம விடாதங்கிறாங்க. அப்படின்னா கூட கொஞ்சம் உயர்த்துன்னு அர்த்தமா? பச்சை போர்வை போர்த்துன்னு அர்த்தமா? பச்சை பெயிண்ட் அடின்னு அர்த்தமா? பூ கோடுன்னு போடுன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? மேடாக உள்ளதை சமப்படுத்துன்னு அர்த்தம். குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி பயன்படுத்துகிறான். குர்ஆனுடைய வசனம் 91வது அத்தியாயம் 14வது வசனம். அது அல்லாஹ் சொல்கின்றான், பதம்தம் அலைஹிம் ரப்புஹும். இந்த ஆது சமூக கூட்டத்தாரை பத்தி சொல்லும் போது அவர்கள் அநியாயம் செய்தார்கள். அதனால அல்லாஹ் என்ன பண்ணான் தெரியுமா? அவர்களை அழித்தான். தம்பி அவன் செஞ்ச பாத்துக்காண்டி அழித்து விட்டு அவர்களுடைய இருப்பிடங்களை தரைமட்டமாக்கினான். குர்ஆன்ல இருக்கு. இவர் சொல்ற மாதிரி இங்க அர்த்தம் வைக்க முடியுமா? அல்லாஹ் அந்த அநியாய அக்கிரமம் செஞ்ச அந்த கூட்டத்தார்களை அழிச்சிட்டு அவங்களுடைய வீடுகளை அலங்கரிச்சு ஜோடித்தான். அல்லாஹ் என்ன பண்ணா? அவங்களை சாவடிச்சுட்டு அதுக்கு மேல பச்சை பொறைய போத்துனா, அவங்களை அவுளியாவா மாத்தினா, அங்க பூவை போட்டான், சந்தனத்தை தெளிச்சான், எண்ணெயை தூக்கி தடவை சொன்னான் அப்படின்னு சொல்லுவியா நீ? அப்படி அர்த்தமா இங்க சப்பாவுக்கு? தரைமட்டமாக்க அல்லாஹ் சொல்லியிருக்கானா இல்லையா? இன்னொரு இடத்துலயும் வருது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌமையிதின் யவத்துல்லதீன கஃபரு வ அஸவுர் ரசூல. அந்த நாளில், மறுமை நாளில் இறை நிராகரிப்பாளர்கள் ஆசைப்படுவார்களாம், ரசூலுக்கு மாற்றம் செய்தவர்கள் ஆசைப்படுவார்களாம். லவ் துஸவ்வா பிஹிமுல் அர்ல. பூமியுடன் நாம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கலாமே. அல்லாஹ் இங்க எழுப்பிட்டானே, நம்மள எழுப்பி வேதனை கொடுக்கறானே. அல்லாஹ் நம்மள என்ன பண்ணி இருக்கணும்? பூமியை தரைமட்டமாக்கி இருக்கலாமே. தரைமட்டமாக்கப்பட்டிருக்க வேண்டாமா? நாம் பூமியுடன் சவ்வா செய்யப்பட வேண்டாமா? அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க என்ன அர்த்தம்? காபீர்கள் ஆசைப்படுவாங்களாக்கும், இந்த பூமியில் நாம் பூமியோட நாம் நமக்கு பச்சை போடுவை பொத்தி இருக்க கூடாதா? நமக்கு சந்தனம் பூசி இருக்க கூடாதா? நமக்கு பூ போட்டு இருக்க கூடாதா? நம்மளை அலங்கரிச்சிருக்க வேண்டாமா? இப்படி ஆசைப்படுவான். மண்ணோட மண்ணா நம்ம அழிக்கப்பட்டிருக்க கூடாதா? தரைமட்டமாக்கப்பட்டிருந்தா இப்படி அல்லாஹ் எழுப்பாம இருந்திருக்க நல்லா இருக்குமே. அப்படி ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி
குர்ஆன்ல வருது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்லயும் பார்க்கலாம் நீங்க. புகாரில இருக்கக்கூடிய செய்தி 1868வது செய்தி. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பள்ளிவாசல் கட்டுறாங்க. மஸ்ஜித் நபவி கட்டப்படுகிறது. அங்க இறைமறுப்பாளர்களுடைய கபர் இருக்கிறது, கட்டப்பட்டு இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, ஃபஅமர பி குபூரில் முஷ்ரிகீன், அந்த இணை வைப்பாளருடைய கபர்களை இடிக்கும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஃபனுபிஷத், அந்த கபர் தோண்டப்பட்டது. சும்ம பில் ஹரிபி, பிறகு குட்டி குட்டி சுவரா இருக்கு, அந்த குட்டி சுவர்களை இடிக்கும்படி கட்டளையிட்டார்கள். ஃபசுவ்வியத், அந்த குட்டி சுவர்கள் எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது என்று ஹதீஸ்ல இருக்கு. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிபெற்ற கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா, கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா, இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகெட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அப்ப குட்டிச்சுவர்களுக்கு பச்சை பெயிண்ட் அடிச்சாங்கன்னு அர்த்தமா? இங்க சபா செஞ்சாங்கன்னா எடையடையாக இடைஞ்சல் செய்யக்கூடிய அந்த குட்டிச்சுவர்கள் இடிச்சாங்கன்னு அர்த்தமா? அதை ஒண்ணுமில்லாம தரைமட்டமாக்குறாங்கன்னு அர்த்தமா? இல்ல குட்டிச்சுவர்களுக்கு பெயிண்ட் அடிச்சு அதுக்கு ஒரு போர்வையை பொத்தி அது பக்கத்துல ஒரு கொடி மரத்தை நட்டு வச்சு அதுக்கு மேல பூவையும் போட்டு சந்தனத்தையும் தெளிச்சு இந்த இவங்க செய்யக்கூடிய அக்கிரமத்தை செஞ்சாங்கன்னு அர்த்தமா? பள்ளிவாசல் எப்ப கட்ட முடியும்? முதல் தரைமட்டமாக தானே கட்ட முடியும். குட்டிச்சோர்கள் இடிச்சாங்க தானே இருக்கு. அது சப்பான் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கல ஹதீஸ்ல, அப்படி இருக்குங்க. இவர்களே செயல்படுத்த முடியும். அலங்கரிப்போ, ஒரு கபரை விடாத உலகத்துல எல்லா கபரையும் போய் உயர்த்தி கட்டிட்டு வாணி, எந்தெந்த கபர் ஓட்ட ஒழுகும், கபர் காலப்போக்கில் என்ன செய்ய இல்லாம போயிரும். அப்படி விடக்கூடாது. ஏன்? ரசூலுடைய கட்டளை என்ன? உயர்ந்திருக்கக்கூடிய கபர் எல்லாம் பாதுகாக்கணும். ஆனால் நீ போ, நீ ஹலீல் அவனு கூட்டத்தாரும் கிளம்பு, உனக்கு பின்னாடி ஆனார் எல்லாத்தையும் கூட்டிட்டு போ, உலகமெல்லாம் ரவுண்ட் அடி, எங்கெங்கெல்லாம் கபஸ்தான் இருக்கோ அங்க சுத்துறதா உனக்கு வேலை. ஒவ்வொரு கபஸ்தானா போய் எல்லா கபரையும் பூசி முழுகிட்டு வா, அதை நீ செய்யி, நீ உண்மையான மார்க்கறிஞர்னு சொல்லலாம். சும்மா நடக்க சாத்தியம் இல்லாத காரியங்களை எல்லாம் சொல்லி ரசூலுடைய ஹதீஸை இழிவுபடுத்துறது, ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்துறது. இந்த ஹதீஸை பார்க்கிறோம். இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி அவர்கள் பதிவு செஞ்சுட்டு சொல்றாங்க. அவங்க எப்படி விளங்குறாங்க பாருங்க. எல்லா அறிஞர்கள், இந்த பைத்தியக்காரர்கள் மாத்திரம்தான் இந்த ஹதீஸ் கபர் அலங்கரிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா திருமதி இமாம் உட்பட எல்லா அறிஞர்களும் எப்படி விளங்குறாங்க? வல் அமலு அலா ஹாதா, இந்த பாலி அஹ்லில் இல்மி, கல்வியாளர்கள் சிலரிடத்தில் இதன் அடிப்படையில் தான் செயல் இருக்கிறது. எப்படி? இக்ரஹூனா யுர்ஃபா அல் கபரு ஃபௌகல் அர்லி, பூமிக்கு மேலாக கபர் உயர்த்தப்படுவதை அறிஞர்கள் வெறுக்கிறார்கள். இந்த ஹதீஸை வச்சு வெறுக்கிறாங்க. அப்ப சவ்வாக்கு என்ன அர்த்தம் வழங்குதா? கபரை பூசி முழுகன்னு அர்த்தமா? கபரை தரைமட்டமாக்க அர்த்தமா? பூமிக்கு மேல எழுப்பக்கூடாதுன்னு அர்த்தமா? கால ஷாஃபி இமாம் சொல்றார், அக்ரஹு ஐ யுர்ஃபால் கபரு, கபர் உயர்த்தப்படுவதை நான் வெறுக்கிறேன். இல்லா பி கத்ரி மா யுரஃபு அன்னஹு கபருன், கபருன் தெரியுற அளவுக்கு உயர்த்தினா போதும். அதுக்கு மேல ஓவரா உயர்த்துறாங்க பாருங்க, பார்க்கலாம். 16 அடி அவுளியா, கபர் பார்த்தா இங்க இருந்து 16 அடி இருக்கும். 100 அடி அவுளியா, அவர் மனசுல ஒரு மனுஷன் இருப்பானா? அந்த அளவுக்கு கபரை கட்டி வச்சிருக்கான். அப்ப ஷாஃபி இமாம் இந்த ஹதீஸ் வச்சுதான் சொல்றாங்க கபர் உயர்த்த கூடாதுன்னு. திருமிதி இமாம் இந்த ஹதீஸ் வச்சு சொல்றாங்க. அப்ப நல்ல தெரியுது இவங்க ஹதீஸில் பித்தலாட்டம் செய்யக்கூடியவர்கள். இவங்க யாரு கிடையாது? சத்தியவாதிகள் கிடையாது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. அடுத்து ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, கபரை உயர்த்தி கட்டலாம். சரி, கபரை உயர்த்தி கட்டலாம். இப்ப என்ன உங்க வாதப்படி இந்த ஹதீஸ்லாம் வச்சு கபரை உயர்த்தி கட்டலாம் வச்சுக்கிட்டா தர்கா கூடுங்கிறதுக்கு ஆதாரமாகுமா? அது பொது கபரை உயர்த்தி கட்டலாம், அவ்வளவுதான்.
நீ ஒரு ஆணுடைய கபரை மட்டும் உயர்த்தி கட்டுவ, அங்க மட்டும் பூசுவ, இது நியாயமா? இதுக்கு பேர் தான் நீ ஹதீஸ ஃபாலோ பண்றதா? இது அது ஒரு ஹதீஸ சொல்லுவாங்க. சுஃபியான் தம்மாருங்கிறவர் பார்த்தாராம், அன்னஹுரா கபர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸன்னமன், புகார்ல வரக்கூடிய செய்தி. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை முசன்னமாக, முசன்னம் சொன்னா ஒட்டக திமிலை போன்று பார்த்தார், உயரமாக இருந்ததை பார்த்தார். அப்ப பாத்தீங்கன்னா ரசூலுடைய கபர் எப்படி இருந்துச்சு, உயர்ந்ததாக இருந்திருக்கா இல்லையா அப்படிங்கறது இது ஆதாரமா காட்டுவாங்க. பாருங்க, ரசூலுடைய கபரை யார் கட்ட முடியும்? ரசூலுவா கட்ட முடியும்? யாரு கட்ட முடியும்? ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கன்னா ஷரியத் முடிஞ்சிருச்சு. அவங்க எதை சொன்னாங்க அதான் நம்ம செயல்படுத்த முடியும். ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு முன்னாடி அவங்களும் எந்திரிச்சு கபரை கட்டிக்கிட்டாங்களா? சஹாபாக்களாவது கட்டினாங்களா ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு? இதை சொல்றது யாரு? சுஃபியான் தம்மார் யாரு? சஹாபி அவரு. தாபியா, பெரிய தாபியின் அவரு. தாபியின்கள் சிறியவருடைய காலத்துல வாட, அவர் சஹாபி கூட கிடையாது. அப்ப அவர் எப்படி சொல்லுவாரு? அவர் ரசூலுடைய கபரை பாக்குறாரு, உயர்ந்ததா இருக்கு. பின்னாடி வந்தவங்க செய்யறாங்க, ரசூலுடைய கபரை உயர்த்துறாங்க. பின்னாடி வந்தவங்க செஞ்சா அது மார்க்கமா? அது பின்னாடி வந்தவங்க என்ன கூட செய்வாங்க, அது என்ன? அதனால இப்ப என்னங்கிறனா அது எப்படி மார்க்கமாகும்? சஹாபியோட கிடையாது. அவர் ரசூலுடைய கபரை உயர்ந்ததாக பார்த்ததுக்காக வேண்டி இவங்க என்ன சொல்றாங்க? அதனால தர்கா ஆயிருமா, தர்கா கூடுங்கிற ஆயிருமா? அப்ப தப்பான விளக்கத்தை பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். அடுத்து கந்தூரி கொண்டாடுதல். கந்தூரி கொண்டாடுவாங்க. உங்க ஊர்ல எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், இலங்கையில எல்லாம் இருக்கும், தமிழ்நாட்டில இருக்கு. எப்படி இருக்கும் தெரியுமா? கந்தூரி இங்க ஒரு வித்தியாசமான கோணத்துல இருக்கும். கோயில் திருவிழா பார்த்திருப்பீங்க, அங்க ஆண்களும் பெண்களும் குழும்புவாங்க. அங்க வயசு பெண்கள் வருவார்கள், வயசு பையன்கள் வருவார்கள். இப்ப இந்த வயசுக்கு வந்த பசங்க வாலிபர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த வயசுக்கு வந்த பெண்கள் சைட் அடிப்பாங்க, தப்பான பார்வையில பார்ப்பாங்க. இதுக்குத்தான் திருவிழா நடக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இந்த கடையலூர் எல்லாம் வைக்கிறாங்க கந்தூரின்னு சொல்லி, அங்க வர்றதுல யாரு? வயசு பையங்க வருவாங்க. எதுக்கு? அல்லாஹ்வுடைய பயத்துக்காக வேண்டியா? வந்து தப்பான முறையில பெண்களை ரசிக்கிறதுக்காக வேண்டி பெண்கள் வருவாங்க. எப்படி வருவாங்க? ஜியாரத்துக்கு வரும்போது நல்ல பவுடர் அடிச்சுட்டு, பூ வச்சுக்கிட்டு, லிப்டிக் போட்டுக்கிட்டு, சென்ட் அடிச்சுக்கிட்டு வருவாங்க. வந்து என்ன செய்வாங்க? அங்க ராட்டத்தில் ஏறி விளையாண்டுட்டு போயிருவாங்க. இவங்க ஜியாரத் செய்யறாங்களாம் பேரு. இந்த மாதிரி தான் இன்றைக்கு கந்தூரி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நிறைய இடங்களில் டான்ஸ் வைப்பாங்க, சினிமா பாடல்கள் டான்ஸ் இப்படி வைப்பாங்க. இப்ப இதை சரி காண்றதுக்கு இவங்க சொல்றாங்க, ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. என்ன வாதம்? ஜியாரத்து தனியாவும் செய்யலாம், கூட்டமாவும் செய்யலாம் தானே? ஜியாரத் ரசூலுடைய கபரை நான் ஜியாரத் செய்ய போறேன், அல்லது ஒரு கபரை ஜியாரத் ரசூலுல்லாஹ் ஜியாரத் செய்ய சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமா, செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த ஜியாரத்துக்கு நான் தனியா போகலாமா? போகலாம். கூட்டா போகலாமா? போகலாம். அதான் நாங்க கந்தூரி கொண்டாடுறோம் இப்படிங்கிறது ஒரு கேள்வி. அன்பிற்குரிய சகோதரர்களே, தனியாவும் போகலாம், கூட்டாவும் போகலாம், தப்பு கிடையாது. நம்ம தப்புன்னு சொல்லல. ஆனால் ஒரு நாளை பிக்ஸ் செய்யலாமா? ஒரு நாளை குறிப்பிட்டு சொல்லலாமா? மார்க்கத்தில் ஒரு அமலை செய்வதற்கு ஒரு நாள் குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்படும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை தேர்வு செஞ்சு இந்த நாள்ல வாங்க எல்லா பேரும் போவோம் அப்படின்னு முடிவெடுக்கலாமா? அப்படி செஞ்சா அது விழாவால போகும்போது அது திருவிழா மாதிரில ஆகும். இப்படி பிக்ஸ் செய்வதற்கு அனுமதி இல்லை. ரசூல் அப்படி பிக்ஸ் பண்ணாங்களா? ஜியாரத்துன்னு சொல்றீங்க, பேர் தான் ஜியாரத்து. உள்ளக்க பூரா ஹராமத்து. உள்ளக்க என்னது? ஹராத்து, ஹராமான செயல்கள். பேரு ஜியாரத்து, ரசூலா சொன்ன பேரு தான். ஆனா உள்ளக்க எப்படி ரசூலா உங்க மாதிரி தான் ஜியாரத் பண்ணாங்களா? எப்படி? ஒரு குறிப்பிட்ட நாளை எடுத்து ஒரு அவுளியாவுடைய கபரை கட்டி அது மேல கட்டடங்களை எழுப்பி அது பக்கத்துல ராட்டனங்களை எல்லாம் எழுப்பி வாங்கள் நாம் ஜியாரத் செய்யணும், அதனால இத்தனாம் தேதி நம்ம எல்லாம் ஜியாரத் செய்ய போறோம். ஒரு நாளை குறிப்பிட்டு போஸ்டர் அடிச்சு இத்தனாம் தேதி கந்தூரி விழா நடக்குது அதனால வாங்கன்னு சொல்லி ரசூல் அப்படி போஸ்டர் அடிச்சாங்களா? ஒரு நாள் குறிப்பிட்டாங்களா? வாங்க ஆம்பளை பொம்பளை சேர்ந்து போவோம். ஆம்பளை பொம்பளைய பாருங்க, பொம்பளை ஆம்பளை பாருங்க. பொம்பளை எல்லாம் லிப்டி அடிச்சிட்டு வாங்க, பொம்பளைங்க பூ வச்சுட்டு வாங்க, பொம்பளை என்ன செய்யுங்க சென்ட் அடிச்சிட்டு வாங்க. இப்படிதான் ரசூல் கூட்டிட்டு போனாங்களா? ஒரு நாளை குறிப்பிட்டு செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத் எப்படி இருந்துச்சு பார்க்க வேண்டாமா நீங்க? ரசூலுல்லாஹ் நேரம் குறிப்பிடவில்லை, எல்லா பேரும் திரட்டிட்டு போனாங்களா? இல்லை, போறாங்க ரசூலுல்லாஹ். பார்க்கிறோம் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தி, ஆயிஷா அவங்களுடைய வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது இரவினுடைய கடைசி பகுதியில பக்கீங்கிற இடத்துக்கு போறாங்க. போய் அங்குள்ள மௌத்தாக்களுக்கு இறந்தவர்களுக்கு துவா செய்யறாங்க. இப்படி பார்க்கிறோம். ஊரெல்லாம் திரட்டிட்டு போனாங்களா? அங்க வந்து இந்த மாதிரி ராட்டின ஊஞ்சல வச்சாங்களா? ஜியாரத்துடைய நோக்கத்தை சொன்னாங்களே, ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, அது என்ன செய்யும் உங்களுக்கு? மறுமை ஞாபகப்படுத்துன்னு சொன்னாங்க ஜியாரத்து.
கந்தூரி விழாக்கு போங்க, மர்ம ஞாபகமா வரும். அங்க போனா துனியா ஞாபகம் தான் வரும். ஏன் துனியா ஞாபகம்? மரண பயமே வராது. அங்க போனா எல்லா மார்க்கம் தடுத்த விஷயம், எல்லா ஆடம்பரம், கண்ணை கவரக்கூடிய விஷயங்கள், நம்முடைய மனதை கவரக்கூடிய விஷயங்கள், இதைத்தான் அங்க பார்க்க முடியும். அப்ப ஜியாரத்துங்கிற பேர் மட்டும்தான் இருக்கு. ஆனா எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இவங்க கேட்கிறாங்கல்ல, தனியாவும் போகலாம், கூட்டாவும் போகலாம், அதனால நாங்க போறோங்கிறாங்கல்ல. இதை நான் சொல்றேன், நானும் கேட்கிறேன். ஒரு நோயாளியை நம்ம சந்திக்க போறோம், இதுவும் ஜியாரத் தானே. இதுக்கு இயாதத்துன்னு சொல்லுவாங்க அரபில. இயாதத்துன்னு நலம் விசாரிக்கிறது. இது தனியாவும் போகலாமா? போகலாம். போகக்கூடாதா? தனியா போகலாம். கூட்டா போகலாமா? போகக்கூடாதா? கூட்டாவும் போகலாம், தனியாவும் போகலாம். ரெண்டுக்கு அனுமதி இருக்கு. நான் என்ன பண்றேன் தெரியுமா? இவர் வைக்கக்கூடிய அந்த வாதத்தை வச்சு கூட்டா போக அனுமதி இருக்கு, தனியா போக அனுமதி இருக்கு. அதனால ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்டிருக்காரு, நான் ஒரு தேதியை பிக்ஸ் பண்றேன். பிக்ஸ் பண்ணி ஊரெல்லாம் அறிவிப்பு செய்யறேன். ரசூல்லா வந்து நோயாளியை சந்திக்க சொல்றாங்க. அதனால ஊர்ல உள்ள ஆணு பெண் எல்லாரும் என்ன செய்யுங்க, இத்தனாம் தேதி அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றேன். அது மட்டும் கிடையாது, அந்த நோயாளிய வீட்டுக்கு முன்னாடி என்ன செய்யறேன், சீரியல் சட்டை போட்டு விடுறேன். அந்த நோயாளி வீட்டுக்கு முன்னாடி என்ன செய்ய, விளக்கை ஏற்றி வைக்கிறேன். நோயாளி வீட்டுக்கு முன்னாடி ராட்டனத்தை கட்டி விடுறேன். யானையை கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். மேலதாளம் ஓதுறான் கந்தூரியில. பி 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 என்னது மேலதாளம், அதெல்லாம் ஓதுறான். நானே சரி நோயாளிய யாரை செய்ய சொல்லியிருக்காங்க நோயாளிய. அதனால ராட்டனத்தை உருவாக்கி வீட்டுக்கு முன்னாடி உருவாக்கி நாதஸ்வரத்தை வச்சு ஓத வச்சு ஊர் உலகத்தை எல்லாம் கூட்டிட்டு வர்றேன். கூட்டி வந்து சாப்பாடு போறேன், நம்ம நோய் விசாரிக்க போறேன், சாப்பாடு ஊர் உலகத்துல சாப்பாடு. இப்படி வந்து நான் நலம் விசாரிக்கிறேன். இது கூடுமா? இது நலம் விசாரிக்கிறது ஆகுமா? இது என்ன கேட்பீங்க? நலம் விசாரிக்க நலம் இப்படியே நலம் விசாரிச்சாங்க. நோயாளி வீட்டுக்கு போகும்போது பிபின்னு ஊதிட்டு போனாங்களா? இசையை வச்சுட்டு போனாங்களா? ஊரெல்லாம் திரட்டிட்டு போனாங்களா? ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணாங்களா? ஆடம்பர செலவுகள் செஞ்சாங்களா? ஒரு நோயாளியை சந்திக்க போறியே, நீ வந்து கவலையோட போகணும். அது மாதிரி கபரை சந்திக்க போக நீ மரண பயத்தோட போகணும். அங்க எதுக்கு உனக்கு ஆடம்பரம்? அங்க எதுக்கு திருவிழா? அங்க எதுக்கு ஆம்பளை பொம்பளை? அங்க எதுக்கு சிவி சிங்காரிப்பூ? இத்தனை இருக்கு. நம்ம மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம் கபுரு. தர்காவை பாக்குறீங்க, கபரை பூசி முடியிருக்காங்க. ரசூல் என்ன பண்றாங்க? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐன் ஜஸ்ஸல் கபர், கபர்கள் பூசப்படுவதை அல்லாஹ்வின் தூதர் தடுத்தார்கள். பூசக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஐயுபுனா அலைஹி, கபருக்கு மேல கட்டிடத்தை இழுக்க கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தடுத்தார்கள். தடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தடுத்த விஷயம் அவ்வளவு இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க? ஜியாரத்துங்கிற பேரு. நான் கேட்கிறேன், ஒரு சினிமா தியேட்டர் இருக்கு. அந்த சினிமா தியேட்டருக்குள்ள ஒருத்தர் என்ன செய்யறான், கபரை கட்டி வச்சுக்கிட்டு நான் ஜியாரத் செய்ய போறேன்னு சொல்லிட்டு சினிமாவெல்லாம் பார்த்துட்டு வரான். இப்ப அவன் சொல்றான், சொல்ல ஜியாரத் செய்ய சொன்னாங்கல்ல, அதனால நான் ஜியாரத் செய்யறேன். தப்பு தப்பு கண்டீங்க, அதுக்காண்டி ஜியாரத்தை கூடாதுமீங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். என்ன சொல்லுவீங்க? அட மூதேவி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? ஜியாரத் ரசூலுல்லாஹ் சினிமா தியேட்டருக்குள்ள கபரை கட்டி வச்சாங்க. பக்கிங்கிறது வெட்ட வேலி அப்படி இருந்துச்சு. அது மாதிரி நீ கபரை கட்டி வச்சிருக்கிய. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் மேல டூம் போட்டாங்களா? கட்டடம் எழுப்பினாங்களா? பச்சை புறவை போத்துனாங்களா? கேளுங்க மக்களே, இவரிடத்தில் கேட்க வேண்டும். அப்ப என்னமோ அறிவுபூர்வமான வாதம் மாதிரி இருக்கு. இதெல்லாம் வாதமா? இது சொத்தை வாதங்கள். ரசூலுல்லாஹ் ஜியாரத் செஞ்ச இடம் எப்படி இருந்துச்சு? இவங்க மாதிரி கட்டடம் கட்டி அங்க வந்து விழா கொண்டாடக்கூடிய இடமா இருந்துச்சு. அந்த இடத்தை பத்தி உங்களுக்கு சொல்றேன், கூடுதல் விளக்கத்தை நான் சொல்றேன். பக்கி என்பது அங்குதான் முஸ்லிம்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அங்குதான் இறந்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அது எப்படி இருந்துச்சு? ஃபஸூருல் குபூர, கந்தூரி விழாடு கொண்டாடுறாங்கல்ல ஜியாரத்துங்கிற பேர்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஜியாரத் பண்ணாங்க. எப்படி ஜியாரத் பண்ணாங்க? ஒரு ஆளுடைய கபரை எடுத்து தனியா கட்டி வச்சு அவருடைய கபருக்கு மட்டும் தான் போனாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க? இல்ல பொதுமையவாடிக்கு போனாங்களா? யாருடைய கபருக்கு போனாங்க? பொதுமையவாடிக்கு போனாங்க. நீ பொதுமையவாடிக்கு போயிட்டு வா, நீ எங்க போற? ஜியாரத்துனே சொல்ல முடியாது. ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளை அங்கே அடக்கமே செய்யப்படல, அங்க போய்கிட்டு நான் ஜியாரத் செய்ய போறேங்கிற. ரசூலுல்லாஹ் எங்கேயாவது அப்படி போனாங்களா தனிப்பட்ட ஆளுடைய கபருக்கு? அப்படி எல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஃபஸூருல் குபூர, கபறுகளை ஜியாரத் செய்யுங்க தான் சொன்னாங்க. ஒரு கபரை ஜியாரத் செய்யல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கபறுகளை ஜியாரத் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இதுல தெரியுது பொதுமையவாடி. ரசூலுல்லாஹ் பொதுமையவாடிக்கு தான் போனாங்க. அந்த பக்கி முஸ்லிம்கள் அடக்கம் செய்யப்பட்ட இறந்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த பக்கி எப்படி இருந்துச்சு? இவங்க கட்டி வச்சிருக்க மாதிரி தர்கா மாதிரி இருந்துச்சு. அது புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி. பக்கி மலஞ்சலம் கழிக்கக்கூடிய எங்க போவாரா? பக்கிக்கு தான் போவாரா.
எக்கலி ஹாஜத்து அங்க போய் என்ன செய்வாரு, தன்னுடைய தேவை நிறைவேற்றிக் கொள்வார். அப்படிப்பட்ட மைதானமா இருந்துச்சு. எது? அடக்கம் செய்யப்பட்ட இடம். அங்கதான் மலஞ்சலம் கழிப்பாங்க. இப்படிதான் ரசூலா ஜியாரத் பண்ணாங்க. இப்படிதான் ரசூலா செஞ்ச ஜியாரத் இருந்துச்சு. அப்ப இந்த ஹதீஸ் அடிப்படையில நீங்க தர்கால போய் மலஞ்சலம் கழிங்க. தர்கால போய் என்ன செய்யணும்? மலஞ்சலம் கழிக்கணும். ஏன் ரசூல்லா ஜியாரத் செஞ்ச எப்படி இருந்துச்சு? மலஞ்சலம் கழிக்கக்கூடிய இடமா இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, ரசூல்லா தண்டனைக்கு அனுப்புவாங்களாம். பள்ளி வாசல்ல வெள்ளப்பூடு, இந்த வெள்ளப்பூடு வெங்காயம் இதை சாப்பிட்டா துர்நாற்றம் வரும். இப்படி சாப்பிட்டு வரவங்களுக்கு தண்டனை ரசூலா என்ன செய்வாங்களா, இவங்களை கொண்டு போய் பக்கீல விட்டுருமாங்களாம். ஏன்? அங்க அப்படியே வெட்ட வெளியா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, அங்க சொகுசான இடங்கள்லாம் இருக்காது. தண்டனைக்கு அங்க அனுப்புவாங்களா. அப்படிப்பட்ட இடமா இருந்துச்சு. ஆனா இவன் என்ன செய்யறான்? அந்த மாதிரியா இருக்கு இவன் ஜியாரத் செய்யக்கூடிய இடம். இன்னைக்கு கபூர்ல போய் இவன் ஜியாரத் செய்யக்கூடிய அந்த தர்கால போய் விட்டா சொகுசா தூங்கலாம், அருமையா தூங்கலாம். தண்டனை தர மாதிரி இடமாவா இருக்காது. அந்த மாதிரி இடத்தை பாக்குறோம். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன் எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இன்னும் அந்த பக்கி எப்படி இருந்துச்சு? ரஜ்மு, தண்டனை தரக்கூடிய இடமா இருந்துச்சு. அந்த ஒரு நபித்தோழர் விபச்சாரம் செய்து விடுகிறார், அவருக்கு தண்டனை தரப்படுகிறது. எங்க தண்டனை தரப்படுகிறது? பக்கியில வச்சு தண்டனை தரப்படுகிறது, கல் எரியப்படுகிறது. அப்ப கல் தண்டனை தரப்படக்கூடிய ஒரு வெட்ட வெளியாக இருந்தது, கட்டடமாக இருந்துச்சு. தர்கால உட்கார்ந்து தண்டனை தருவோமா? தர்காவுடைய நிர்வாகி அடிக்கணும், அவர் தான் முதல் அடிக்கணும். இந்த ஹலீல் அவனை தான் முதல் அடிக்கணும். இஸ்லாமிய ஆட்சி வந்தா முதல் இவங்கள தான் கொல்லுவாங்க, இஸ்லாமிய அரசாங்கம் கொல்லும். ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த தௌஹீத் பாழ்படுத்தப்படுகிறது, இவர்கள் தான் கொல்லப்படுவார்கள். அப்படிப்பட்ட இடமா இருந்துச்சு. வீடுகள்ல பாம்பு புகுந்துட்டா, தேல் புகுந்துட்டா எங்க கொண்டு போய் விடுவாங்க? எங்க? பக்கீல கொண்டு போய் விடுவாங்க, கபுஸ்தான்ல கொண்டு போய் விடுவாங்க. அதனால அப்படி செய்யுங்க. எப்படி செய்யணும்? உங்க வீட்டுல பாம்பு வந்தா, தேல் வந்தா அதை இழுத்துட்டு போய் எங்க தர்கால போய் விட்டுட்டு வந்துடணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஜியாரத் செஞ்சா அப்படிதானே இருந்துச்சு. தர்கால போய் விட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி தான் பாக்குறோம். அப்ப ஜியாரத் செய்யுங்க. ஜியாரத்துங்கிற பேர்ல வச்சுக்கிட்டு உபச்சாரம் செய்யாதீங்க, சிறுக்க செய்யாதீங்க. ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்க? ஆடம்பரம் இல்லாம, பகட்டு இல்லாம, ஆணு பொண்ணு இல்லாம அவங்க விருப்பப்படும் போது போனாங்க. அப்படி போங்க. சரி, இவங்க சொல்றாங்கல்ல தனியாவும் போகலாம், கூட்டாவும் போகலாங்கிறாங்கல்ல, இந்த கூட்டம் என்னைக்காவது பொதுமையவாடிக்கு போயிருக்கா? தர்காவுக்கு போகுமே தவிர என்னைக்காவது பொதுமையவாடிக்கு இந்த கூட்டம் போகுமா? போகாது. தனியா போகுமா இந்த கூட்டம்? போகாது. அப்ப சும்மா பேச்சுக்கு தான் செய்யறதை சரிப்படுத்தணும், நியாயப்படுத்தணும், எப்படியாவது இந்த மக்களை நரகத்துக்கு இழுத்துட்டு போகணும். அதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கந்தூரி கூடாது என்பதற்கு நாம் ஒரு ஹதீஸை வைக்கிறோம். திருமதியில் இடம்பெறக்கூடிய செய்தி. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதுகுரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களுடைய மௌத்தாக்கள் செய்த நல்ல இணைத்து பாருங்கள், குஃபுவன் மசாபி, அவன் செஞ்ச தீமையை தடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு இருக்கு. இது அவங்களுக்கு ஆதாரமா. ரசூலுல்லாஹ் இறந்தவங்களுடைய நல்ல நினைச்சு பார்க்க சொன்னாங்கல்ல, அதனால நாங்க கந்தூரி கொண்டாடுறோம். அதனால என்ன செய்யறாங்களா? கந்தூரி கொண்டாடுறாங்க. நல்ல நினைச்சு பாரு, இப்ப என்ன அதுக்கு? அதனால கந்தூரி கொண்டாடணுமா? அப்படின்னா மௌத்தாக்கும் தானே இருக்கு. இறந்தவங்க எல்லா பேருடைய நல்லதான் நினைச்சு பார்க்கணும். நீ ஒரு ஆளுக்கு மட்டும் கபர் கட்டுற, ஒரு ஆளு மட்டும் ஏன் கந்தூரி கொண்டாடுற? இறந்து போன எல்லா பேருக்கும் கந்தூரி கொண்டாடி.
உன் வாப்பாவுக்கு கந்தரி கொண்டாடு, பள்ளிவாசல் இமாமுக்கு கந்தரி கொண்டாடு, உன் ஊர்ல இறந்த சாதாரண முஸ்லிமுக்கு கந்தரி கொண்டாடு, அவன் மௌத்தா தானே பிராடு. நினைச்சு பாருங்க, இதுவா அர்த்தம். அவங்கள பத்தி தீமை கெட்டதா பேசக்கூடாது, நல்ல விஷயங்களை பேசணும்னு அர்த்தம். அப்ப இது ஆதாரமா காட்டுற. நம்ம ஒரு ஆதாரம் வச்சோம். என்ன ஆதாரம்? லா தஜாலு புயூத்தக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை மண்ணறைகளாக ஆக்காதீர்கள். வலா தஜாலு கபரீதா, என்னுடைய கபரை விழா கொண்டாடும் இடமாக ஆக்கி விடாதீர்கள் அப்படின்னு ரசூலா சொல்லக்கூடிய செய்தி திருமதியில் இடம்பெறுகிறது. இதை நம்ம சொன்னோம். ரசூலா என்ன சொல்லியிருக்காங்க? என்னுடைய கபரை விழா கொண்டாடும் இடமாக ஆக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அங்க குழும்ப கூடாது என்று ரசூலா கண்டிச்சிருக்காங்க. ரசூலாவுடைய கபருக்கே போக கூடாதுன்னா, அங்கேயே நம்ம விழா கொண்டாடக்கூடாதுன்னா, மற்றவங்களுடைய கபூர்ல எப்படி விழா கொண்டாடலாம்? அங்க எப்படி நம்ம போகலாம், குழும்பலாம் அப்படின்னு நம்ம கேட்டோம். இந்த ஹதீஸையும் திருத்துறது. இந்த ஹதீஸ் என்ன செய்யறது? அப்படி ஹதீஸை மாத்துறது, ஹதீஸ்ல திருட்டு விளையாட்ட செய்யறாரு. எப்படி செய்யறாரு பாருங்க. ஈதுனா என்ன? அவ வழக்கம். ஈதுனா என்ன தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு முறை வருவதுதான் ஈது. ஈதுனா என்னவா? வருஷத்துக்கு ஒரு முறை வர்றது. இது அவ வழக்கம். அவள ஒரு வழக்கம் கொடுத்துக்கிறது. ஈதுனா வருஷத்துக்கு ஒரு முறை வர்றது. அதனால ரசூலா என்ன சொன்னாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை வரும் இடமாக என்னுடைய இடத்தை ஆக்காதீங்கன்னு சொன்னாங்களே தவிர, தினமும் வரக்கூடிய பெருநாளாக ஆக்குங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? பெருநாள் தான் அர்த்தம். அதனால தினமும் என்னுடைய கபரை பெருநாளாக ஆக்குங்கள் என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு ஹதீஸை திருப்புறது. இதுக்கு அதுவா அர்த்தம்? இதுக்கு இடம்னு அர்த்தமே இல்லையா? பெருநாள் கொண்டாடும் இடம்னு அர்த்தமே இல்லையா? பெருநாள் தான் அர்த்தமா? அதனால என்னுடைய இடத்தை, என்னுடைய கபரை பெருநாளாக ஆக்காது என்றுதான் சொன்னார்கள். பெருநாள் என்ன? வருஷத்துக்கு ஒரு முறை வர்றது அப்படின்னு விளக்கம் கொடுத்து, அதனால நீங்க தினமும் வரணும், வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இது விளக்கமா? இதுக்கு இடம்னு அர்த்தமே இல்லையா? இருக்கு. இதுனா என்ன? பெருநாளுக்கும் சொல்லப்படும், பெருநாள் கொண்டாடும் இடத்துக்கும் சொல்லப்படும். ஹதீஸ்ல பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அகமதில் இருக்கிறது 13463வது செய்தி. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரன்னாஸ, மக்களுக்கு கட்டளையிட்டார்கள், யுஃப்திரு, பிறைய பார்த்து நோம்பு விட்டுருங்கன்னு சொன்னாங்க. வாங்கி யஹ்ருஜு இலா ஈதிஹிம் மினல் கதி, மறுநாள் அவர்களுடைய ஈதுக்கு செல்லும்படி ரசூலா கட்டளையிட்டாங்க. எப்படி வாசம் வருது? யஹ்ருஜு இலா ஈதிஹிம் மினல் கதி, நாளைக்கு அவங்களுடைய ஈதுக்கு போகும்படி கட்டளையிட்டாங்க. அப்படின்னா மறுநாள் பெருநாளுக்கு போகும்படி கட்டளையிட்டாங்கன்னு அர்த்தம். எங்கெங்க போக முடியும்? பெருநாளுக்கா போக முடியும்? பெருநாள் கொண்டாடும் இடத்துக்கு போகும்படி ரசூலா கட்டளையிட்டாங்கன்னு, ஈதுக்கு பெருநாள் கொண்டாடும் இடம் என்று ஹதீஸ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியான ஹதீஸ். இன்னும் இந்த இடத்துல லா தஜாலு கபரி ஈதாங்கிறதுல இடம்னு வச்சாதான் அர்த்தம் கரெக்டா வரும், பொருத்தமா இருக்கு. ஏன் ரசூலா எதை பத்தி இடத்தை பத்தி தான் பேசுறாங்க. லா தஜாலு கபரி ஈதா, என்னுடைய கபரை பெருநாள் கொண்டாடும் இடமா ஆக்காதீங்கன்னு சொன்னா அர்த்தம் கரெக்டா வரும். எப்படி வச்சா அர்த்தம் வராது? என்னுடைய கபரை பெருநாளாக ஆக்காதீங்க வச்சா அர்த்தம் வராது. ஏன் வராது? ஒரு இடத்தை எப்படி ஒரு காலமாக்க முடியும்? ஒரு இடத்தை எப்படிங்க காலமாக்க முடியும்? ஒரு இடத்தை இன்னொரு இடமாக தான் ஆக்க முடியும், இடத்தை காலமாக ஆக்க முடியாது. அப்ப ஹதீஸ்கள்ல ஆதாரம் இருக்கு. இந்த இடத்துல இப்படித்தான் என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். சரி, இப்போ இந்த ஹதீஸுடைய பிற்பகுதியில பார்த்தாலும் இவங்க வைக்கக்கூடிய அர்த்தம் தப்பு. என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப வாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை வராதீங்க அப்படிங்கிறாங்க பாருங்க. இந்த அர்த்தம் தப்புங்கிறத விளங்கிக்கலாம். எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய கபரை பெருநாளாக ஆக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு வஸல்லு அலைய, எனக்கு சலாம் சொல்லுங்க, ஸலவாத் சொல்லுங்க. ஃபைன்ன ஸலாத்தக்கும் தபுலுகுனி ஹைஸு குன்தும், ஏனென்றால் நீங்க எங்கிருந்து சலாம் சொன்னா எனக்கு சலாம் கிடைக்கும், அந்த ஸலவாத் கிடைக்கும். அதனால ஸலவாத் சொல்லுங்க, என் கபரை ஈடாக்கிறாதீங்கன்னு சொன்னாங்க. அப்ப இந்த வாசம் என்ன உணர்த்துது? நீங்க எங்க இருந்தாலும் ஸலவாத் வரும், அதனால ஏன் கபரை ஈதாக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க எங்க இருந்தாலும் ஸலவாத் வரத்தான் போகுது, அத மலக்குமா எனக்கு கொண்டு வரதான் போறாங்க. எதுக்கு என் கபருக்கு நீங்க வர்றீங்க? வந்தனால என்ன பிரயோஜனம்? அதனால என் கபருக்கு வர வேண்டிய தேவையில்லை, வரக்கூடாது. நீங்க மதுரையில இருந்து கொண்டு, இந்தியாவில் இருந்து கொண்டு, இலங்கையில் இருந்து கொண்டு எனக்கு துவா செஞ்சாலும் அந்த துவா எனக்கு வரும், அந்த துவா எனக்கு கொண்டு சேர்க்கப்படும், அது எனக்கு கிடைக்கும். ஆனா அப்படி செய்யுங்க, எதுக்கு என் கபரை ஈதாக்குறீங்க? அப்படி சொல்லப்படுது. இந்த வாசகத்தை பின்பகுதியை மறைச்சிட்டு இந்த திருடர்கள் ஹதீஸ் அப்படி வளைக்கிறாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த வார்த்தைக்கு முன்னால் உள்ள வார்த்தையை நீங்க பார்க்கணும்.
லா தஜாலு புயூத்தக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை நீங்கள் மன்னர்களாக ஆக்காதீங்கன்னு இருக்கு. அப்படின்னா என்ன? கபூர்கள்ல துவா செய்யக்கூடாது, கபூர்கள்ல இபாதத் செய்யக்கூடாது, கபூர்ல குர்ஆன் ஓதக்கூடாது. அந்த மாதிரி உங்களுடைய வீடுகளை துவா ஓதக்கூடிய இடமாக, குர்ஆன் ஓதக்கூடிய இடமாக, திக்ர்கள் செய்யக்கூடிய இடமா ஆக்கிறாதீங்க. ஏன்னா கபூர் தான் அப்படி பாலடைச்சு போய் கிடக்குமே தவிர உங்களுடைய வீடுகள் அப்படி ஆயிர வேண்டாம். அங்க துவா செய்யுங்க, அங்க தொழுங்கள், அங்க நோன்பு வையுங்கள், வணக்க வழிபாடுகள் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதை சொல்றாங்க லா தஜ்அலு கபரி ஈதா. அப்ப ஏன் கபரை ஈதாக்கிதாங்கன்னா என்ன அர்த்தம்? கபூர்னாலே அங்க துவா செய்யக்கூடாது, கபூர்னாலே அங்க குர்ஆன் ஓதக்கூடாது, கபூர்னாலே அங்க விழா கொண்டாடக்கூடாது. ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, முன்னால் உள்ள வாசகம் பின்னால் உள்ள வாசகம். இத படிக்கும் போது தெரியும். சரி, இது இவங்க செயல்படுத்துறாங்களா? இவங்க என்ன சொல்றாங்க? தினமும் வாங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? தினமும் என் கபரை கொண்டு ஈத ஆக்குங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? அதை இவங்க செயல்படுத்தணுமா இல்லையாங்க? ரசூலுடைய கட்டளையா இல்லையா? தினமும் என் கபருக்கு வாங்குங்கிறது ரசூலுடைய கட்டளையா இல்லையா? கட்டளை, அப்படிதானே? கட்டளை, முக்கியமான கட்டளை. இவங்க என்ன செய்யணும்? அதை செயல்படுத்தணும். என்ன செய்யணும்? தினமும் போய் கந்தூரி கொண்டாடிட்டு இருக்கணும், தினமும் என்ன செய்யணும்? கந்தூரி கொண்டாடணும். ஆனா இவங்க அப்படி செய்யறாங்களா? பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு நாமம் போட்டு போயிருவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் சுன்னத்துல இருக்காது, நடைமுறையில ரசூலுல்லாஹ் பார்க்க முடியாது, திருமணத்துல ரசூலுல்லாஹ் பார்க்க முடியாது, குடும்பத்துல ரசூலுல்லாஹ் பார்க்க முடியாது, வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் பார்க்க முடியாது. கந்தூரில மட்டும் ஆட்டம் பாட்டம் போட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு செஞ்சுட்டு வந்துருவாங்க. தினமும் போக வேண்டியதானே? தினமும் கந்தூரி கொண்டாட வேண்டியதானே? பிராடு பொய். தினமும் செய்யி, நீ உண்மையில ஆளா இருந்தா போ கபூர போய் கட்டிட்டு வா. ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்கன்னா செய்யி. நீ தினமும் கபூருக்கு ரசூலுல்லாஹ் ஆர சொன்னாங்கன்னா போ, தினமும் போய் இங்க இருந்து மதீனாவுக்கு போ, எல்லா பேத்தையும் போக சொல்லு, முஸ்லிமான எல்லா பேத்தையும் அனுப்பு, போய் நீங்க ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு தான் வரணும், போய் ஈத ஆக்கிட்டு வாங்க அப்படின்னு போய் சொல்லு. அதெல்லாம் செய்யறது கிடையாது, வருஷத்துக்கு ஒரு மாதிரி செய்யறது. சரி, ரசூலுல்லாஹ்வுடைய கபர் தானே இருக்கு, இது எங்க அவுலியாவுடைய கபர்? நீ கலீல் அவனுடைய கபருக்கு ஏன் இப்படி போற? நீ மத்தவனுடைய கபரை நீ செய்யற? நீ ரசூலுல்லாஹ் ஏன் கபருக்கு தானே சொன்னாங்க? அப்ப இவங்க ஆதாரம் காட்டுறது ஒண்ணு, அவங்க செய்யறது ஒண்ணு. இப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது, அவுலியாக்களுக்கு குர்பானி கொடுக்கலாமான்னு ஒரு சர்ச்சை. இது என்ன சர்ச்சை? அவுலியாக்களுக்கு தொழுகலாமான்னு கேட்டா இதுல சந்தேகம் வருமா? அல்லாஹ்வுக்கு தான் தொழுகணும்னு சொல்லுவோம். அப்ப நான் அவுலியாவுக்கு குர்பானி கொடுக்கிறது, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன் தபஹ லி கைரில்லாஹி லானல்லாஹு மன் தபஹ லி கைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுத்து பலியிட்டவனை அல்லாஹ் சபிப்பானாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சாங்க, சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பலியிட்டா அவங்க அல்லாஹ் அல்லாஹ் அவுலியாக்கள் தானே, அவங்களுக்கு பலியிட்டா அல்லாஹ்வுடைய சாபம் வரும். அப்படிப்பட்ட செயல். இதை ஆதரிக்கிறதுக்கு அவர் என்ன செய்யறாரு? ஒரு லாஜிக், அறிவுபூர்வமான வாதமா வைக்கிறாரு. ஆனா அது தப்பு. என்ன சொல்றாரு தெரியுமா? நம்ம அவுலியாக்களுக்காக வேண்டி அறுக்கிறோம். ஏன் அறுக்கிறோம்? அவங்களுக்கு இந்த வணக்கம் போறதுக்காண்டி இல்ல, இதனுடைய அல்லாஹ்வுக்காண்டி தான் அறுக்கிறோம். இதனுடைய நன்மை அவுலியாக்களுக்கு போறதுக்காக வேண்டி. எப்படி? நம்ம குர்பானி கொடுக்கிறது இல்லையா? ரசூலுல்லாஹ் குர்பானி கொடுத்தாங்கல்ல, ஒரு ஆட்டை அறுத்துட்டு சொன்னாங்க, தகப்பல் அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ மின் உம்மத்தி முஹம்மதின். இறைவா, இது முகமதிடமிருந்து, முகமதுடைய குடும்பத்தார்களிடமிருந்து, முகமதுடைய சமுதாயத்திடமிருந்து ஏற்றுக்கொள்ள சொன்னாங்கல்ல. அல்லாஹ்வுக்காண்டி தான் ரசூலுல்லாஹ் அறுத்தாங்க. ஆனா அதனுடைய நன்மை யாருக்கு போகுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு, ரசூலுல்லாஹ் குடும்பத்துல வரும். ஜனாசா தொழுகிறோம், எப்படி தொழுகிறோம்? அல்லாஹ்வுக்கு தான் தொழுகிறோம். ஆனா இவருக்கு நான் ஜனாசா தொழுது வந்து சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கா தொழுதும் ஜனாசாவுடைய நன்மை அவருக்கு போகும், அதான் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய பொய். இன்னைக்கு தர்கால போய் அறுக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க வீட்டுல உட்கார்ந்து அறுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க போய் இருக்கிறாங்க? தர்கால போய் அறுக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கு? இத நம்ம அவுலியாக்களுக்கு படையல் செய்யறோம். எப்படி படையல் செய்யறோம்? அல்லாஹ்வுக்கு நம்ம அறுக்கிற மாதிரி அவுலியாக்களுக்கு நம்ம அறுக்கிறோம் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க. அப்ப நீ என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு அர்த்த மாதிரி எடுத்தா தப்புன்னு ஒத்துக்கிற நீ, அப்படிதானே? அல்லாஹ்வுக்கு அர்த்த மாதிரி எடுத்தா தப்புன்னு ஒத்துக்கிற. அப்ப மக்களுக்கு எல்லாம் சொல்லு, நீ ஏன் வாயை பத்திட்டு சும்மா இருக்கிற? சொல்லு மக்களே, அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி அறுக்காதீங்கன்னு சொல்லு. கல்லடி உழுகும். நாங்க வாங்கின கல்லடி என்ன செய்யும்? உனக்கு உழுகும். அதை சொல்ல மாட்டாங்கறான். அதை மட்டும் அந்த ஹதீஸை மட்டும் மாத்தி இல்ல அறுக்கிறதுன்னு சொன்னா நன்மை போறது மாதிரி அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கிறது. இவர் இஷ்டத்துக்கு என்ன செய்யறது? அர்த்தம் கொடுக்கிறது. அல்லாஹ்வுக்கு இருக்கிறதுக்கும் அவுலியாக்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? அல்லாஹ்வுக்கு எப்படி அறுப்போம்? நம்ம அல்லாஹ்வுக்கு அறுப்போம். அவனுடைய ரத்தம் அல்லாஹ்வுக்கு போகுமா? அல்லாஹ் கரியை திம்பானா? திங்க மாட்டான். அந்த கரியை திங்கிறது யாரு? நம்ம தான், அப்படித்தானே? ஆனா நம்ம தான் அறுப்போம். ஆனா அவுலியாக்கள் நீ அறுக்கிறியே, எப்படி அறுக்கிற நீ?
அவளி அந்த கறியை திங்கிறாரா? நீ எடுத்த கறிய திங்கல. அவளியாவுக்கு அந்த கறி போகுதா? போகல. அவ எப்படி இருக்கிற? அல்லாவுக்கு அறுத்தா எப்படி இறையச்சம் மட்டும்தான் போகுமோ, அந்த மன தூய்மை மட்டும்தான் போகுமோ, கறி போய் சேராதோ, அது மாதிரி அவளியாக்கள் நீ அறுக்கிற, நீ அவங்களுக்கு கறி போக மாட்டேங்குது. ஆனா நான் அறுக்கிறேன், அந்த வணக்கத்தை என்ன செய்யற நீ அவங்களுக்கு நீ செய்யற. இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்க, செஞ்சுக்கிட்டு பிராட் பண்ணிக்கிட்டு தெரியற நீ. சரி, நீ ஒரு ஐச காட்டுறீல, எப்படி விட்ட ஐசு? ரசூலா குர்பானி கொடுக்கறதா ஒரு ஐச காட்டுறாரு, இன்னொரு ஐசையும் காட்டுறாரு. என்ன ஐசு? ரசூலா குர்பானி கொடுத்துட்டு சொல்றாங்க, அன்னி வ அம்மன் லம் யுலஹ மின் உம்மத்தி. இது யாருக்குரியது? இந்த குர்பானி எனக்கும் என்னுடைய சமுதாயத்தில் குர்பானி கொடுக்காதவர்களுக்கு சார்பில் நான் கொடுக்கிறேன் என்று ரசூல்லா சொன்னதாக ஒரு ஐஸ் எடுத்து காட்டிட்டு, அப்ப ரசூல்லா பிறருக்கு நன்மை போறதுக்காண்டி கொடுத்திருக்காங்கல்ல, அதனால நாங்க கொடுக்கிறோம் அப்படிங்கிற. இதுல நீங்க ஒண்ணு நல்லா கவனிக்கணும், இவங்க எதை சொல்றாங்களோ எதை செய்யறாங்களோ அதான் ஹதீஸ்ல இருக்கணும், அப்படித்தானே? இவங்க எதை செய்யறாங்க அதுதான் ஹதீஸ்ல இருக்கணும். TNTJ வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள், சகோதரர் PJ ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், TNTJ ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் MI சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கலையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உருண்டை கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7, வடமலைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இவங்க ஹதீஸ்ல உள்ள மாதிரியே செய்யணும். ஆனா இவங்க ஹதீஸ்ல உள்ளது என்ன, இவங்க செய்யறது என்ன? அந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு? குர்பானி கொடுப்பதை பத்தி இருக்கு. குர்பானி கொடுக்கும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குர்பானியை தான் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களே தவிர வேற எதையுமே கொடுக்கல. குர்பானியை கொடு, நீ அவுலியா கொடுக்கறது குர்பானியா? அது ரசூலுல்லாஹ் ஹஜ் பெருநாள் அன்னைக்கு கொடுக்குறாங்க, அதை கூட அல்லாஹ் கொடுக்க சொல்லியிருக்கான். நீனும் கொடுப்ப, நானும் கொடுப்பேன், எல்லா பேரும் கொடு, தப்புன்னு சொல்லல. நீ கொடுக்குறியப்ப அவுலியாக்குன்னு பிரத்யோகமா? அதுக்கு எங்க ஆதாரம்? ரசூலுல்லாஹ் அவுலியாக்கு பிரத்யேகமா கொடுத்தாங்களா? தனக்கு முன்னாடி இப்ராஹிம் நபியை பேரை நினைச்சு நான் இப்ராஹிம் நபிக்காண்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளை செலக்ட் பண்ணி கொடுத்தாங்களா? எப்படி கொடுத்தாங்க? இல்ல சஹாபாக்கள் கொடுத்தாங்களா? ரசூலுல்லாஹ் பேர், ரசூலுல்லாஹ்வுக்கு நன்மை போகணும், அதுக்காக நான் குர்பானி கொடுக்குறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பேர்ல கொடுத்தாங்களா குர்பானி? என்ன செஞ்சா? ஹஜ் பெருநாளுக்கு அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்தாங்க. நீ அல்லாஹ் ஹஜ் பெருநாள் அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்துட்டு போ, அவுலியாக்காண்டி நீ ஏன் கொடுக்குற? நீ சஹாபாக்களும் செய்யல, அல்லாஹ்வும் செய்யல, அல்லாஹ்வுடைய தூதரும் செய்யல. அப்ப நீ எப்படி? அல்லாஹ்வும் அதை நமக்கு சொல்லி தரல, அப்ப நீ எப்படி செய்வ? நீ அது நல்லவங்களுக்கு நீ ஏன் செய்யற? நீ உன்னை கூட உயர்ந்தவங்க நினைக்கிற அவுலியா, அவனை அந்தஸ்துக்கு போக முடியாது நினைக்கிற, அல்லாஹ்ட்ட நெருக்கமானவங்க நினைக்கிற, நீ தான் நன்மை செய்யணும். நீ என்ன அவுலியாக்களுக்கு நன்மையை பார்சல் பண்ணி கொடுக்குற? அவங்க தான் அவுலியா ஆயிடுச்ச உன்னுடைய பார்வையில, அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு நன்மை? அப்ப இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு உள்ள ஆட்களுக்கு கொடுத்தாங்க. யாருக்கு அது? ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க ஹஜ் பெருநாளைக்கு குர்பானி. அந்த குர்பானி யாருக்கு? அம்மன் யுலஹ லம் யுலஹ மின் உம்மதி. என்னுடைய சமுதாயத்தில் குர்பானி கொடுக்காத ஆட்களுக்கு நான் கொடுக்கிறேன், என் குடும்பத்துக்கு கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. உயிரோடு உள்ள ஆட்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு கொடுத்தாங்க. இறந்த ஆளுக்கு கொடுக்குறியே நீ? இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டது ஒன்னா இருக்கு, நீ செய்யறது ஒன்னாவுல இருக்கு. அப்ப நீ ஹதீஸை ஃபாலோ பண்றவனா? நீ அகல சுன்னத் வல் ஜமாத்தா, அகல பிதாத்தா? நீ பிதத் செய்யறவன், நீ அகல ஷிர்க், நீ ஷிர்க் செய்யக்கூடியவன், நீ குஃப்ருக்கு போறவன், நீ காட்டக்கூடிய ஹதீஸ் ஒன்னு இருக்கு, நீ செய்யறது ஒன்னு இருக்கு. பிராடு, நீ பொய்யன், நீ ஹதீஸ்ல இல்லாத நீ ஏன் செய்யற? நீ ஈமான்ல உனக்கு இறைச்சம் உள்ள உனக்கு ஒரு கைசை காட்டி அதுல உள்ள மாதிரி நீ செய்ய வேண்டாமா? அதை ஒண்ணு காட்டி நீ இன்னொன்னு செய்றிய? நீ இந்த மாதிரி பாக்குறோம். அடுத்து வசீலா தேடுவது. அடுத்து என்னது? வசீலா தேடுவது.
வசீலா. எப்படி வசீலா தேடலாம் சொல்றாங்க? பி ஹக்கி நபியிக்க. ஒரு ஐச காட்டுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலா தேடினாங்களா? எப்படி தேடினாங்கன்னா, வஸ்லியா மத்ஹலஹா, ஒரு பெண்மணிக்கு ரசூலா துஆ செய்யும் போது, இறைவா அந்த பெண்மணியுடைய நுழையக்கூடிய இடத்தை நீ விசாலப்படுத்து. யாரின் பொருட்டால்? பி ஹக்கி நபியிக்க வல் அம்பியா இல்லதீன மின் கப்லிஹி, உன்னுடைய நபியின் பொருட்டாலும் சஹாபாக்கு செஞ்சுதா, உனக்கு முன்னால் உள்ள நபிமார்களின் பொருட்டாலும் நீ அந்த பெண்மணியை மன்னித்து விடு, அவளுக்கு கபரை விசாலப்படுத்து அப்படின்னு ரசூலா துஆ செய்றாங்களாம். இப்படின்னு வருது. அப்ப நபியின் பொருட்டாலும் கேட்டிருக்காங்கல்ல, உனக்கு முன்னால் உள்ள நபிமார்கள் பொருட்டாலும் கேட்டிருக்காங்கல்ல, அதான் நபியின் பொருட்டால் நம்ம கேட்கலாம். இவங்க செய்யறது அவுலியாவின் பொருட்டாலும் கேட்கறது. இவ காட்டக்கூடிய ஹதீஸ் எப்படி இருக்கு? நபியின் பொருட்டாலும் இருக்கு. இவ எப்படி காட்டணும்? அவுலியாவின் பொருட்டாலும் காட்டணும். நபியின் பொருட்டால உள்ள அந்த செய்தியை கொண்டு வந்துகிட்டு அவுலியாவின் பொருட்டால் அப்படிங்கிறதுக்கு எடுக்கிறது. அப்படியா இருக்கு? இங்க இத காட்டுறாங்க. நபியின் பொருட்டாலும் கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? இந்த ஹதீஸ் சரியான செய்தி கிடையாது. இறையச்சத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம், கருத்தை மறுக்கணுங்கிறதுக்காண்டி கிடையாது. இறையச்சத்தின் அடிப்படையில் சிந்திக்கிறோம். இதுல பொய்யர்கள் இருக்காங்க, பலவீனமான ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த செய்தியில ரவுஹ் பின் சலாஹ் என்பவர் வருகிறார். இவரை பத்தி தாரகுத்னி இமாம் லைஃப்ல ஃபில் ஹதீஸ்ல பலகீனமான ஆள்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்னு ஹதீஸ் சொல்றாரு, லஹு அஹாதீசு கஸீரத்துன் ஃபி பாலிஹா நுக்ரத்துன், இவருடைய செய்திகள்ல சில செய்திகள்ல மோசமான கருத்து இருக்கிறது. ஃபக்கத் இத்தஃபகு அலா தலஈஃபிஹி, இவர் பலகீனம் என்பதில் எல்லா பேரும் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். ஃபகான ஹதீசு முன்கரன், எனவே இவருடைய ஹதீஸ் முன்கர். ஏன்னா இவர் மட்டும் செய்தி சொல்றார். இவ்வளவு மோசமான ஆள் அவர் மட்டும் சொன்னா ஏத்துக்கலாமா? ஏத்துக்கிற கூடாது அப்படி அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இது பலகீனமான செய்தி. வசீலாவை நம்ம மொத்தமா மறுக்கவே இல்லை. வசீலா இருக்கு. எப்படி வசீலா இருக்கு? அல்லாஹ் சொன்ன மாதிரியான வசீலா இருக்கு, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியான வசீலா இருக்கு. அல்லாஹ் என்ன சொன்னா? வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகான பெயர்கள் இருக்கிறது. ஃபதுஊஹு பிஹா, அந்த பெயர்களை வைத்து அல்லாஹ்வை கூப்பிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வுடைய பெயரை வச்சு கூப்பிடு. எப்படி கூப்பிடு? இறைவா நீ கொடைவள்ளலாக இருக்கிறாய், அதனால எனக்கு கொடு. நீ கருணையாளனாக இருக்கிறாய், அதனால எனக்கு கருணை போதி. நீ பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய், அதனால என்னுடைய பாவத்தை மன்னி. இப்படி நீ கேளு, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி கேளு. அல்லாஹ் அப்படி கேட்க சொல்கிறான். நபிமார்கள் என்ன செய்யறாங்க? மூசா நபியுடைய கூட்டத்தார்கள் அப்படி கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க? வ நஜ்ஜினா பி ரஹ்மத்திக மினல் கௌமில் காஃபிரீன், இறைவா உன்னுடைய ரஹ்மத்தினால், உன்னுடைய ரஹ்மத்தின் பொருட்டால் இந்த காஃபிரான கூட்டத்திடமிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப எதை வசீலா வைக்கிறாங்க? நபியின் பொருட்டாலே வச்சாங்க? வைக்கல. உன்னுடைய ரஹமத்தின் பொருட்டா அல்லாஹ்வுடைய தன்மையை சொல்லு, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி கேளு, இந்த வசீலா கூடும். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? ஒரு சஹாபி துஆ செய்றாரு, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அன் தக்ஃபிர லி துனூபி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடும்படி நான் கேட்கின்றேன், ஏனென்றால் நீ தான் பாவத்தை மன்னிக்க கூடியவன். அப்ப எதை சொல்றாரு? கஃபூரு ரஹீமு, நீ தான் கஃபூரு பாவத்தை மன்னிப்பவன், நீ தான் ரஹீமு கருணையாளன், அதனால எனக்கு கருணை புலி. அப்படி அல்லாஹ்வுடைய தன்மையில சொல்லி கேட்பது மார்க்கத்தில் உள்ளது, குர்ஆனில் உள்ள. இந்த வசீலா செய்யி. ஏன் ரசூலுல்லாஹ் தடுத்த வசீலாவுக்கு நீ போற? நீ ரசூலுல்லாஹ் சொன்ன வசீலாவை தேடப்பா, ஏன்பா அந்த வசீலாவுக்கு போற நீ? அது இப்படி ஒரு வசீலா இருக்கு. இன்னொரு வசீலா நம்ம செஞ்ச நல்ல காரியங்கள் வச்சு கேட்கறது. எப்படி? மூணு பேர் போறாங்க, கோயைக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு ஆளும் துவா செய்றாங்க. எப்படி? அவங்க செஞ்ச நல்ல காரியத்தை வச்சு கேட்கிறாங்க. இறைவா ஒரு பெண்மணி மேல நான் ஆசைப்பட்டேன், அந்த பெண்மணி அல்லாஹ் பயந்துக்கோ சொன்ன, நான் பயந்துட்டேன், விட்டுட்டேன், அதனால விட்டுட்டேன், அவள் கொடுத்த காசையை நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், அதனால் இந்த விஷயத்தை, இந்த அமலை நான் உன்னுடைய திருப்தியை நாடி நான் செய்தேன், அதனால் இது உண்மையில் உன்னுடைய திருப்தி நாடி செய்யப்பட்ட காரியமாக இருந்தால் பாறையை அகற்று அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் பார்வை அகற்றினான். அப்ப எதை வசீலா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம்
ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிரமத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சீடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 78827487 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. الله